ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். கன்சம்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்துவிட்டு வாகனம் ஓட்டாதீர். கன்சம்ஷன் ஆஃப் ட்ரக்ஸ் இஸ் அகைன்ஸ்ட் லா அண்ட் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். போதைப் பொருள் உபயோகிப்பது சட்டப்படி குற்றமாகும் மற்றும் உடல் நலத்திற்கு கேடு விளைவிப்பதாகும். What a moment. I feel proud of each person sitting in front of me. I'm glad to announce that we got a multi-million-dollar project from Delta Huge US. And your team member, Mr. Sai Ramachandran, has been promoted as the project head. For the first time in the history of our company, a junior employee is given such a good responsibility. I invite our CEO, Mr. Scott, to present a token of appreciation to Mr. Sai. Sai, please come. Congratulations. All the very best. I really excited for this recognition, but it's not entirely at my merit that we could win this proud moment, but through the enthusiasm and the spirit that we all share right from the beginning. So, thanks for this. Thanks for all. Have a long and happy married life, Hari. Cheers. ஒருத்தன டீம்ல இருந்து விலக்கலான்னு இருக்கேன். கொஞ்சம் சும்மா இருக்கியா? வேற என்ன சொல்றது? கொஞ்சம் கூட கௌரவமே இல்லாம 250 பவுன், ஒரு காரு, அப்புறம் 25 லட்சம் ரூபாய். அட கடவுளே. ஏய், அதுக்கு நான் ஒண்ணும் கேட்கவே இல்லையே. அவங்களா கொடுக்கறாங்க. அதுக்கு வேணாம்னு சொல்லணும், சரியா? வரதட்சணையே கொடுக்க விருப்பமே இல்லாத குடும்பத்துல தான் நான் கல்யாணம் பண்ணுவேன். நானுமே. கல்யாணம் பண்றியோ இல்லையோ, ஆனா குத்து உனக்கு தான். அந்த குத்தை நீயா வாங்கினாலும் இல்ல வீட்டுல பார்த்து குத்த வச்சாலும் வலி என்னமோ உனக்கு தான். அது இருக்கட்டும், என்கேஜ்மெண்ட் முடிஞ்சு 6 மாசம் ஆகுது. எப்பதான் ரிசப்ஷன்? ஐயோ, நான் உன்னை போல லட்சக்கணக்கிலலாம் வாங்கல ராசா. அப்படி போடு. உண்மையை சொல்லணும்னா ரொம்ப க்ளோஸான ஒரு ஃப்ரெண்டை கல்யாணம் பண்றதுக்கு நீ அதிர்ஷ்டம் பண்ணிருக்கணும்டா. அது என்னமோ அதிர்ஷ்டம் தான், இருந்தாலும் என்னமோ ஒரு மாதிரி இருக்கு. அத ஸ்ருதியை நான் இதோ இந்த வயசுல இருந்து பாத்துட்டு இருக்கேன். நீ அப்ப எப்படி இருந்த? நான் என்ன இவ்வளவு இருந்திருப்பேன். ஆனா அப்பாவுக்கும் பத்ரனாங்களுக்கும் இப்படி ஒரு ஆசை இருக்கிறது எனக்கு இப்பதானே தெரியுது. அதனால சும்மா சரின்னு சொல்லிட்டேன். பாத்தியா, அப்பா மேலே அங்கிள் மேலே பழி போடுற, சும்மா தானே சொல்றேன். மச்சான் கதை பாரு. விடாத. 100 ஆயுசு எங்க அப்பா தான். அமைதியா இருங்கடா. அப்பா, நான் அங்க வந்து தான் சாப்பிடுவேன். ஸோ டோன்ட் வரி பா. இல்லப்பா, என் கோட்டா இதோட முடிஞ்சிருச்சு. செகண்ட் அண்ட் லாஸ்ட் பேக். இதை எடுக்கிறேன், அடிக்கிறேன், வட்டியை திருகிறேன். ஓகே போதுடா. மச்சான் மெதுவா குடிடா. வாரத்துல ஒரு முறை தான் 2 பேக்கே குடிக்கிற. சரி, சாப்பாடாச்சும் எங்க கூட சாப்பிடலாம்ல. ஆமா. நோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப வருஷமா எங்க ஃபேமிலியில இதை கஷ்டப்பட்டு கடவுள். கஷ்டமா இருந்தா வெளியே சாப்பிடலாமா? நீங்க வெளியே சாப்பிடுங்க, நான் வீட்ல சாப்பிடுங்க. ஓகே गाइस, நைஸ் வீக்கெண்ட். கேட்ச் யூ ஆன் மண்டே. ஓகே, குட் நைட். குட் நைட். குட் நைட். ஹலோ. வாட்ஸ் த டைம்? ஐயோ, ஏன்பா உங்க வாட்ச் ஓடலையா? ஓ, காமெடி பண்றியோ? ஆமா, வீட்டுக்கு வந்துட்டு இருக்கியா? இங்க யாரும் சாப்பிடாம காத்துட்டு இருக்கோம். ஏய், அம்மாவுக்கு வேற சுகர் இருக்குடா. என்ன மாதிரி ஒரு ஸ்வீட்டான பர்சன் கூட இத்தனை வருஷமா இருக்காங்கல்ல, அப்படிதான் இருக்கும். சரி, நீ மெதுவாவே வா, நாங்க சாப்பிட போறோம். அப்பா, நான் வண்டியில வந்துட்டு இருக்கேன்ப்பா. நம்பிட்டான்டா, நீ சொன்னதை நம்பிட்டான். கேக்குதா? I will be there within no time. வேணா வேகமா வரட்டுமா? இல்ல, வேண்டாம் வேண்டாம், மெதுவாவே வா. கொஞ்சம் ஹோல்ட் பண்ணுங்க, ஒரு செகண்ட். அண்ணா, 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 யாராவது?
சீக்கிரம் வாங்கண்ணே, பின்னாடி போலீஸ் வருது. ஜெரால்ட், என்னன்னு பாருங்க. ஓகே சார். ஏய் தம்பி, என்னையா? இறந்துட்டான் சார். ஓ, ஹலோ, நீங்க தான் இந்த வண்டியை ஓட்டுனதா? நான் தான். டேக் ஹிம். சார். ஐயோ, போய் சார். அவங்க கூட. ஏய் இல்ல வா. கால் தி ஆம்புலன்ஸ். ஓகே சார். கண்ட்ரோல் ஏய் ரூம், அந்த வண்டி எடு. மெயின் பைபாஸ் முன்னாடி. ஜஸ்ட் 5 minutes பிஃபோர். ஓகே, ரைட். மெடிக்கல் காலேஜுக்கு சென்ட் பண்ணிருக்கோம். ஒருத்தனை பெயில்ல கூட்டு போறதுக்கு வந்தேன். யார? வெளியே தான் ஒருத்தனை உட்கார வச்சிருக்கீங்களா, அவர் எனக்கு வேண்டியவர். ஜாமீன் வேணும். வக்கீல் தான் வந்திருக்கிறாரு. ஆமா. கண்டவன கூட்டிட்டு வந்து காலையிலே போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள சீனை போடுறியாடா? ஏய், ராஸ்கல். உன் பேர்ல ஏற்கனவே 30 கேஸுக்கு மேல இங்க இருக்கு தெரியுமா? உன் மேல இறக்கப்பட்டு தான் இப்போ உன்னை சும்மா வெளியே விடுற. போடா வெளியே, போடான்ற. கெட் அவுட். நான் வரேன் சார். யோ வக்கீல், அட்வொகேட் வேணும், அதானே உங்க பேரு? ஆமா. கேள்விப்பட்டிருக்கேன். மறுபடியும் இந்த கோட்டை போட்டுக்கிட்டு இவன மாதிரி ஆளுங்களுக்கு வக்காலத்து வாங்கிட்டு வந்தனா ரேப் கேஸ ஊன் தலையில கட்டிட்டு உள்ள தள்ளி லாடம் கட்டிடுவேன். என்ன புரிஞ்சுதா? சீ, போயா. என்னையா? அது நாங்க ஒண்ணா படிச்சவங்க. நானும் கேட்டு பார்த்தேன், ஒன்னும் நடக்கல. யோ, இல்லன்ற வார்த்தை நான் கேட்கறதுக்காக வரலையா? காசு கொடுத்து பொருள் வாங்கும் போது பொறுமையா தான் இருக்கணும் முருகா. ஆ. உன்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு சாதாரண ஆக்சிடென்ட் கேஸ். ஆனா எனக்கு அப்படி இல்லை. நான் இப்ப இழந்தது என் உசுரு. நீ இது இப்ப யாருக்காக செஞ்சேன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. ஐயோ, இவங்க எல்லாரும் உன்னை எவ்வளவுதான் காப்பாத்தணும்னு நினைச்சாலும் நீ எப்பயாவது வெளியே வருவடா. அன்னைக்கு உன் கொடல உருவுறம் பாரு. உருகம் கிட்டே வாடா. இனி அவனுக்கு ஜுரம் வந்து செத்தால நீ தான் கொண்டான்னு சொல்லுவாங்க. கொல்லனா இப்பவே கொல்ல வேண்டியதானே? மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன்பா. டூல்ஸ் எடுத்துட்டு வரல. சார் டீ. சார் டீ. இல்லை வேண்டாம், அந்த பேப்பர் மட்டும். சாய், அப்பா, என்னடா இது? நீ தைரியமா இரு, நான் இருக்கேன்ல, ஒரு பிரச்சனையும் இல்லை. தைரியமா இரு. நான் போய் இன்ஸ்பெக்டரை பார்த்துட்டு வரேன். ம். சார், ஐ எம் ராமச்சந்திரன், சாயோட ஃபாதர். உட்காருங்க.
நான் தான் நைட்டு உங்ககிட்ட பேசினது. என்ன வேலை செய்றீங்க? ஸ்டேட் பேங்க்ல சீனியர் மேனேஜரா இருக்கேன். ம். இவரு அட்வொகேட் புருஷோத்தமன், என்னோட பிரதர் இன் லா. ஆ, விஷயம் கொஞ்சம் சீரியஸா இருக்கிறதுனால தான் காலையிலேயே நான் உங்களை வர சொன்னேன். தெரியும் சார். உங்க பையன் குடிப்பாரா? ஏய் நோ 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 ப்ளஸ் டூவில் அவன் எடுத்த மார்க் ரெக்கார்டை இன்னைக்கு வரைக்கும் யாருமே பீட் பண்ணல. அப்படி இருக்கும்போது அங்கேயும் அப்படித்தான். அவன் வேலை செய்கிற அமெரிக்கா கம்பெனியில் இருக்கிறதுலையே வயசு குறைஞ்ச ப்ராஜெக்ட் ஹெட்டு அவன். அப்படி இருக்கிற ஒரு பையன் கண்டிப்பாக குடிக்க மாட்டான். என் மச்சானும் அவனை அப்படி வளர்க்கல. ம், ம். அவன் குடிப்பான் சார். வெள்ளிக்கிழமை மட்டும் ஒன்லி 2 பெக்ஸ் தான் சார். அதுக்கு நான் பர்மிஷன் கொடுத்துருக்கேன். அட நான் சொன்னேன்ல சார், அதான் விஷயம். ம். ஆக்சிடென்ட் நடந்தப்ப அவரு குடிச்சிருந்திருக்காரு. சார் ஐபிசி 279 மோட்டார் வெஹிக்கிள் ஆக்ட் 184/185 படி ஜாமீன் கண்டிப்பாக கிடைக்கும். நம்ம கோர்ட்ல இருந்து ஜாமீன் வாங்கிடலாம் மச்சான். நீங்க கொஞ்சம் பேசாம இருக்கீங்க. பேசாம இருக்கிறதுக்கு வீட்லயே இருந்திருக்கலாமே. இப்போதைக்கு கொஞ்ச நேரம் பேசாம இருக்கீங்களா? ம். சார். சாய கூப்பிடு. ஓகே சார். சார் இதை பாருங்க சார், நான் எஃப்ஐஆர்ல ட்ரங்க் அண்ட் டிரைவ் கமிட் பண்ணல. ஆ. அது நான் உங்களுக்கு கொடுக்குற ஃபேவர்னு நினைச்சுக்காதீங்க. ஒரு கிவ் அண்ட் டேக். போலீஸுக்கு தொல்லை கொடுக்கறவன் தான் நேத்து செத்து போனவன். அன்பிலீவபிளி நொட்டோரியஸ். உங்க 2 பேரோட ஜாமீன்ல சாய விடுறேன். உக்காரு. வக்கீல் சார், திங்கக்கிழமை இல்ல செவ்வாய்க்கிழமை கோர்ட்ல ஆஜர்படுத்தணும். ம். என்ன ஒன்றும் பேச மாட்டேங்கிறீங்க? சார் நீங்க தானே பேசக்கூடாதுன்னு சொன்னீங்க. ம். இப்ப பேசுங்க. அப்பீல் பண்றேன். சரி, ஓகே. தேங்க்யூ தேங்க்யூ சார். சார். யூ ஆர் வெல்கம். அப்புறம் இங்க இருந்து போறதுனால பிரச்சனை இன்னும் முடியல. அவங்க எதையும் செய்ய தயங்காதவங்க. பி கேர்ஃபுல். மச்சான் நீங்க எதுக்கும் தேவையில்லாம டென்ஷனே ஆகாதீங்க. வாழ்க்கையில இந்த மாதிரி சம்பவங்களை சந்திச்சு தான் ஆகணும். எனக்கு டென்ஷன்ல ஒண்ணு என்னது இல்லையே. டென்ஷன் இல்லையா? சரி இங்க பாருப்பா சாய், நீயாச்சும் தேவையில்லாம டென்ஷன் ஆகாம இரு. மச்சான் நம்மளை யாரோ ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. யாரு? மச்சான் அங்க முன்னால போற வண்டியை கவனிச்சிங்களா? முன்னாடி போற வண்டியை யாராவது ஃபாலோ பண்றாங்கன்னு சொல்லுவாங்க. பின்னாடியும் ஒரு வண்டி வருது. அட, ரோடா இருந்தா முன்னாடியும் பின்னாடியும் வண்டி வரத்தாலும் செய்யும். ஐயோ இது அப்படி இல்லையே. ஒரே வண்டி ஒரே மாடல். இது கண்டிப்பா அவனுங்க தான். இவனுங்களும் நம்ம வழியில தான் போறானுங்க. இந்த கேஸுக்கு ஜாமீன் கிடைக்காது மச்சான். உயிரோட இருந்தாலே போதும். நீங்க கொஞ்ச நேரம் பேசாம இருக்கீங்களா? ஐயோ நம்ம வீட்டுக்கு போற வழி வரைக்கும் அவனுக்கு கரெக்டா தெரிஞ்சிருக்கு. வழியிலேயே மடக்கி வேலையை முடிக்கலான்னு தான் பிளான் பண்ணியிருப்பாங்க. ஈஸ்வரா என்னை மட்டும் காப்பாத்துப்பா. அவங்கள நான் பாத்துக்கிறேன். அது நடக்காது மச்சான். ஏன் அப்படி? முதல்ல உங்களை தான் கொல்லுவாங்க. நான் தான் சொன்னேன்ல மச்சான், இதெல்லாம் அவ்வளவுதான். நான் அவசரமா கோர்ட்டுக்கு போகணும். அப்புறம் பார்க்கலாம். இருங்க, நான் டிராப் பண்றேன். ஐயோ வேண்டாம் மச்சான், நான் ஆட்டோலயே போய்க்கிறேன். நீ வா. பத்ரா, நீ எப்ப வந்த? நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் கிளம்பிட்டு இருந்தேன். என்னாச்சுடா? போலீஸ் கேஸ் போட்டிருக்காங்க. திங்களோ செவ்வாயோ கோர்ட்டுக்கு போக வேண்டியிருக்கும். நத்திங் டு. என்னாச்சுடா? ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா. ஒன்னும் இல்லம்மா. எல்லா விஷயத்தையும் விளையாட்ட பாக்காதீங்க நீங்க. இவ எப்பவுமே வெள்ளிக்கிழமை குடிக்கிறது எனக்கு ரொம்ப நாளாவே தெரியும். அத உங்ககிட்ட சொன்னா எனக்கு முன்னாடியே தெரியும்னு சொல்லி எனக்கு கிண்டல் பண்ணி அசிங்கப்படுத்துவீங்க. ஸ்ரீ, நீ நினைக்கிற மாதிரி ஒண்ணும் இல்ல. என்னோட வார்த்தைக்கு நீ கொஞ்சமாவது மதிப்பு கொடுத்திருந்தா இந்த மாதிரி எல்லாம் நடந்திருக்காதுல்ல.
இதுக்கப்புறம் என்னென்ன நடக்க போகுதுன்னு தெரியல. அட ஒண்ணும் நடக்காது விடு. சாய் மச்சான், தம்பி நீ வண்டி எங்கடா பார்த்து ஓட்டுற? தேவையில்லாம எல்லாரும் டென்ஷன் பண்ணிக்கிட்டு. அப்படி டென்ஷன் ஆகி ஓடி வர்ற அளவுக்கு ஒன்னும் நடக்கல இங்க. கேளுங்கம்மா. ஆமா, ஃபாரஸ்ட் ஆபீசருக்கு இன்னைக்கு வேலை இல்லையா? இருக்கு. காட்டுக்குள்ள புலியோட பாதத்தை வச்சு ஸ்டென்சில்ஸ் எடுத்துட்டு இருந்தேன். கொஞ்சம் கேர்லெஸ்ஸா இருந்தா கூட போச்சு. ஃபுட் பிரிண்ட்ஸும் கிடைக்காது, வேலையும் போயிடும். யாருக்கு? புலிக்கா? என்னோடது. விஷயம் தெரிஞ்ச உடனே நான் இங்க வரதுக்கு தான் கிளம்பினேன். அப்போன்னு பார்த்து வண்டி ரிப்பேரு. என்னத்த சொல்றது, நம்ம கவர்மெண்ட் வண்டியாச்சே, அப்படிதான். அப்புறம் பின்னாடியே ஒரு சந்தன கடத்தல் லாரி வந்துச்சு. அதுல ஏறிதான் நானும் இவ்வளவு இப்ப இங்க வந்திருக்கோம். நமக்கும் உதவியாச்சு, அவங்களுக்கும் செக்யூரிட்டி ஆச்சு. இந்த சந்தன மரம் கடத்துறவங்க எவ்வளவு பாசமா பேசினாங்க தெரியுமா உங்களுக்கு? மச்சானுக்கு ஆக்சிடென்ட் ஆன மாதிரி தடையுமே தெரியலையே. லாரியில வந்த எனக்கு தான் உடம்பு டயர்டா இருக்கு. அவனை இழுத்து. நான் என்ன சொல்ல வரேன், நான் போன வருஷம் இதே மாதிரி கொஞ்சம் வாங்கல. இருடி சொல்லிட்டு வந்துடுறேன். ஸ்ரீதேவி, நீ வா. போய் பையனுக்கு ஏதாவது குடிக்க கொண்டு வா. ஸ்ருதி கால் பண்ணால பாட்டி? அவளும் இங்கதான் இருக்கா. பத்ரம் கூட தான் வந்தா. வந்ததும் படியேறி மாடியில போய் இருக்கா. யாருக்கிட்ட எதுவும் பேச மாட்டேங்கிறா. கேஸ பத்தி நினைச்சு நீ சாய், எதுவும் ஒரி பண்ண. இந்தா. அதெல்லாம் நம்ம பாத்துக்கலாம். கேஸ பொறுத்த வரைக்கும் எனக்கு எந்த பயமும் இல்ல பத்ரா. ஆனா இறந்து போனவனோட பேக்ரவுண்ட் சுத்தமா சரியில்லை. இறந்து போனவனோட ஆளுங்க இது அவ்வளவு ஈஸியா விடுவாங்கன்னு எனக்கு தோணல. கொஞ்ச நேரத்துல ஹார்ட் அட்டாக் வந்து செத்துருப்பேன். உனக்கு என்ன பைத்தியமா? உன் மூடு மாறணும்ல. நல்ல ஐடியா. இது எப்ப வாங்கின? லாஸ்ட் மந்த் சிங்கப்பூருக்கு ட்ரைனிங் போறப்போ. பாத்தியா, இப்போ உன்னுடைய மூட் மாறி போச்சு. சரி, போய் குளிச்சுட்டு ஏதாவது சாப்பிட்டு நிம்மதியா படுத்து தூங்க. இதோ டாடி கிளம்பிட்டார். ஐ வில் கால் யூ. ஓகே, டேக் கேர். ஓகே. ஐயோ, என்னால தாங்க முடியலையே. ராஜா மாதிரி நேத்து புல்லட்ல கம்பீரமா போனானே, இப்ப இந்த நிலைமையில கொண்டு வந்திருக்கீங்களேடா. அழுகிறியா நீ? நீ எல்லாம் மனுஷனடா. அப்பா செத்தப்போ என் அழகா பார்த்து ஆசைப்பட்டு என்ன ஒண்ணு சேர்ந்து கெடுக்க வந்த இந்த காலனில இருக்கிற பரதேசி பசங்களை எல்லாம் கல்லால அடிச்சு ஓட வச்ச என் மானத்தை காப்பாத்துனவனே, இப்படி போயிட்டியேடா. எனக்கு இனிமேல் இந்த ஊர்ல சப்போர்ட் பண்ண யாருடா இருக்கா? உன்னை இப்படி எல்லாம் ஆக்குறவன் நல்லாவே இருக்க மாட்டான்டா. உன்னை கொன்னவங்கள சும்மா விட மாட்டேன்டா. என்னடா கடப்பாறை முழுகின மாதிரி சும்மா நிக்கிற? அம்மா, என்னடா அம்மா பண்றதெல்லாம் பண்ணிட்டு இப்படி வெக்கமே இல்லாம நின்னுட்டு இருக்கேடா. ஐயோ, நான் என்ன செய்வேன்? முருகா, இங்க வா. இந்த பாரு, நீ அந்த ஃபாரின் காரன் கூட வச்சிருந்த கோல்டு டீல இப்போதைக்கு நீ விட்டுரு. என்ன மணி சார் அப்படி சொல்றீங்க? திறமையான ஒருத்தன் போய் சேர்ந்துட்டான். இனி உன் கூட இருக்கிற பசங்களை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது முருகா. இப்படிலாம் சொல்லாதீங்க மணி சார். நீயே ஒத்துக்கிட்ட இல்ல செத்த பாம்புன்னு. இவன்ட்ட கேளுங்க. அண்ணா பிளான் பண்ற பல விஷயங்களை நானும் இவனும் தான் எப்பவுமே பண்றது. டேய், கொஞ்சம் சொல்லுங்களேன்டா. ஒருவேளை நீ சொன்ன மாதிரி செஞ்சிட்டு இருந்தா முதல்ல உன் அண்ணனை கொண்டவனை செஞ்சுட்டு வா. அந்த ஸ்பாட்லயே அவன் கிடைச்சான். அவனை நீ ஒன்றும் செய்யல. அது போலீஸ் ஸ்டேஷன்லயும் பார்த்தேன். ஒரு ஆணியும் உன்னால புடுங்க முடியல. அது மணி சார். எல்லா பிளானையும் செஞ்சாராம இனி நீ பிசினஸ்ல டீல் பேசுனதெல்லாம் போதும் முருகா. மணி சார். அடி அடி, தென்னை மரம் திருப்பி அடிக்காதுல்ல. அண்ணா 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 வாண்ணா ஓனா வாண்ணா. சாப்பிடுங்க, நல்லா சாப்பிடுங்க. இன்னைக்கு ஐயாவுக்கு ரொம்ப பிடிச்ச நாள். எப்படி இருக்கு மட்டன் பிரியாணி? செம்மையா இருக்கு.
மட்டன் பிரியாணினா இப்படி இருக்கணும். என்ன டேஸ்ட், வேற லெவல்ல இருக்கு. ஹலோ, ஆண்டிப்படி நாய்க்கர் பேசுறேன். அச்சோ ஐயா, வணக்கங்க ஐயா. டேய், முதல்ல போன் எடுத்து காதுல போடு. ஐயா சொல்லுங்க ஐயா. சரி, எல்லாம் எப்படி போய்கிட்டு இருக்குது? ஐயா 22 ஆடுகளை வாங்கி மட்டன் பிரியாணி செஞ்சு ஊர்க்காரங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கோம். ஏண்டா 25 ஆடு தான்டா நான் சொன்னேன். ஐயா 22 ஆடு தான் கிடைச்சது. பேலன்ஸ் 3 டாக்ஸ் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணியாச்சு. நல்லா தான்டா வேலை செஞ்சிருக்கு. சரி, என் தங்க புள்ள பாக்க எப்படி இருக்கு? பார்த்தா பூனை மாதிரி தான். பாஞ்சா புலி ஐயா, புலி. சர்ரா மெதுவா கடி. ஏன் சிங்க குட்டிக்கு பாதுகாப்பு கொடுத்துருக்கீங்களா? ஐயா போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து வீடு வரைக்கும் எஸ்கார்ட் கொடுத்துருக்கேன் ஐயா. பத்தாது, நம்ம ஆளுங்க 2 பேரை ரெகுலரா அவன் வீட்டு முன்னால காவல் காக்க சொல்லுங்க. சரிங்க ஐயா. என்ற சிங்க குட்டியோட பேரு என்றா? ஐயா சாயி. அவனை இப்பவே பார்க்கணும் போல இருக்குது. பட் வர முடியலையாடா. எல்லாம் சிறப்பா நடக்கட்டும். நான் கோயம்புத்தூர்ல இருந்து சரிங்க ஐயா. இனி இந்த ஆண்டிப்பட்டி நாய்க்கிற அடங்கி இருப்பான்னு எவனும் நினைக்க கூடாதுடா. சரிங்க ஐயா. சத்தம் போடக்கூடாது. நாங்க ஒன்னும் தப்பான ஆளுங்க கிடையாது. நாங்க ஆண்டிப்பட்டி நாய்க்கர் சங்கத்தோட ஆளுங்க. நான் ப்ரூஸ்லி சசி. நான் ஜெட்லி சுகு. எங்களோட ஃபோன் நம்பர் சொல்றோம், நோட் பண்ணிக்கோங்க. யார் நீங்க? என்ன விஷயம்? நாங்க சாய் சாரோட செக்யூரிட்டிக்காக வந்தவங்க. இப்போதைக்கு இங்க யாருக்கும் செக்யூரிட்டி எல்லாம் தேவையில்லை. அதான் நாய்க்கர் சொல்லணும். வேற யார் சொன்னாலும் நாங்க கேக்குற மாதிரி இல்ல. அப்புறம் நீங்க சீக்கிரம் நாங்க தங்கறதுக்கு ஒரு இடத்தை ஏற்பாடு பண்ணுங்க. வீட்டுக்குள்ள இல்லனாலும் பரவாயில்ல, வெளிய இருந்தாலும் போதும். வெளிய போங்க. அப்படி சொன்னா எப்படி சார்? ஐ வில் கால் தி போலீஸ். நான் போலீஸ கூப்பிடுவேன். போலீஸ்டா? ஐயா மிரட்டாதீங்க. இப்போ சொன்ன மாதிரி மரியாதையா சொன்னீங்கன்னா நாங்க பாட்டுக்கு போக போறோம். ஐயா நாங்க எங்க நிக்கலாம்ல, ரோடு தானே. உங்களுக்கு என்ன பிரச்சனை சார்? நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க, நாங்க இங்க தான் இருப்போம். சரியான தொல்லையா போச்சு. அவங்க எங்க அங்க நிக்கறாங்க? அங்கே நிக்கட்டும். உச்சி வெயில் அடிச்சா தானா போயிடுவானுங்க. நீ வா. அஜய் அண்ணன் போன கேப்பை நம்ம எப்படியாவது ஃபில்அப் பண்ணியே ஆகணும். எதை வச்சு ஃபில்அப் பண்ண போறீங்கன்னா? சொல்றது மட்டும் கேளு, புரியுதா? வாய பாதி இதுக்கலாம். அண்ணனுக்கு காசு கொடுக்கிற ஒருத்தன் கூட இதுக்கப்புறம் வரமாட்டான். வரும்போது மட்டும் பெருசா பேசிக்கிட்டு வருவானுங்க. ஆனா இதுக்கப்புறம் எவனும் தரமாட்டான், எவனுமே தரமாட்டான் ஒருத்தன் கூட. டேய், அப்புறம் முன்ன மாதிரி ரொம்ப தூரமாலாம் போக கூடாது, புரியுதா? அண்ணனுக்கு கேரளாலயும் கர்நாடகாலயும் நிறைய செட்டப் இருந்தது. ஆனா அதுல எவனோட நம்பர் என்கிட்ட இல்ல. இருந்தாலும் என்னத்த பேசுறது, எனக்கு தான் எதுவுமே தெரியாது. எல்லாத்தையும் பண்ணி தொலைச்சிட்டு அந்த நாதாரி நாய் வீட்டுல நிம்மதியா தூங்குது. அவன் மட்டும் என் கையில கடச்சான். என்னடா வச்சிருந்தீங்க இதுக்குள்ள? என்னடா அது சுடுதண்ணி ஆசிட் எடுத்துட்டு வந்து இங்க கையில போச்சு கை போச்சு. எதையும் பார்க்க மாட்டாரு. ஏய், நம்ம உடனே ஏதாவது ஒண்ணு செஞ்சே ஆகணும். நம்ம முருகன் கஷ்டப்படுறத பாக்கிறதுக்கு என்னால முடியலடா. வாங்கடா, இன்னைக்கு ராத்திரி அவன் வீட்டுல நம்ம வேட்டு வைக்கிறோம். ஆனா எனக்கு அது சர்ப்ரைஸா இருக்கணும். என்னடா நம்மள ரெடி? அம்மா என்ன பண்றாங்க? படுத்துட்டாங்க, சாப்பாடு வேணாண்டாங்க. போதும். என்ன மச்சான் இது? நல்லா சாப்பிடு. இல்லன்னா அவனுங்களால சமாளிக்க முடியாது மச்சான். என்ன சொல்ற நீ? ஆமா. இல்ல, இது நடந்து 48 மணி நேரம் ஆச்சு. அப்படி அவங்களுக்கு ஏதாவது செய்யணும்னு இருந்திருந்தா அதை இந்நேரம் பண்ணியிருக்கணும். நீங்க சொல்றது சரிதான்ப்பா, ஆனா என் மைண்ட் செட் அப்படி இல்ல. உனக்கு இப்பவும் பயம் போல. இந்த மாதிரி ஃபாரஸ்ட் ஆபீசர்ஸ் பண்ற மாதிரி இந்த பில்டிங்கை சுத்தி கம்பி வேலி போட்டு நடுவுல வெடி வச்சிருவோம். எவனாவது ஒருத்தன் உள்ள நுழைஞ்சா போதும், பக்கத்துல இருக்க போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் வெடி சத்தம் நல்லா கேட்கும். அவனுக்கு அது கேட்டு ஓடி போயிருவானுங்கப்பா. அவனுங்கள ரவுடிங்கன்னு சொல்லிக்கிற போடி பசங்க. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். இந்த மொத்த வீட்டுக்கும் நெருப்பு வச்சிருக்கோம். செம்ம ஐடியா. ஐயோ, இப்படியும் ஒரு ஜென்மம். டேய், அது ஒரு ஆக்சிடென்ட்னு இந்நேரம் அவனுங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதனாலதான் அவனுங்க சைடுல இருந்து எந்த ஒரு ரியாக்ஷனும் வரல. இதுக்கு மேல எதுவும் நடக்காதுன்னு என் மனசுல படுது. ஒரு முறை காட்டுக்குள்ள இருந்து யானை இறங்கி வந்துச்சு. அதே சத்தம் கேட்கும். அதே யானை என்ன மிதிச்சிருமா? நானும் வரட்டுமா?
என்னடா யாரோ பூத்தொட்டிய டேய், தூக்கி அடிக்கிறாங்க. நீ வா, நீ வா. இப்படி வா. வாடா வாடா டேய் வாடா வெளிய வாடா. யாரு இவங்க? என்னையா நடக்குது இங்க? நான் உள்ளே ஒளிஞ்சிட்டு இருக்கேன். வாடா டேய். டேய் அடிச்சு போடுங்கடா. அரியல வீட்டை உடைக்க வா. அவனுங்களாம் தப்பிச்சு ஓடும்போது நான் பெயிண்ட் பாட்டில் எடுக்க மறந்துட்டேன். நீ அப்படியே போய் பெயிண்ட் பாட்டில் அங்க இருக்குதான்னு போய் பார்த்துட்டு வாயேன். பார்த்து நல்லபடியா போயிட்டு வா. போ. இப்படா பண்ணி ஐயோ, டேய், வேண்டாம்பா. நீ இரு. எங்க போற? விடுங்கப்பா, என்ன கொல்லணும்னா அவங்க கொல்லட்டும். என்ன பேசுற நீ? We will call the police. நீ வா. வா. வாப்பா. நிறுத்துங்கடா. யார் போன் அடிக்குது? இதோ என் போனா இருக்கும். இல்ல வேற யாருது? தெரியல. பின்ன நீ பாரு. சவுண்ட் வருது. ஹலோ பிஸியா? இல்ல நான் சசி. டேய் ஆஃப் பண்ணி போய்டா. இத தடுக்கலனா நாய்க்கர் நம்மள கொன்னுடுவாரா. தடுக்க போனா இவனுங்க நம்மள கொன்றுவானுங்க. ச்சே, யாரும் எடுக்க மாட்டேங்கிறாங்க. நீங்க எங்க போறீங்க? வாங்க. யாருன்னு பார்த்துட்டு வரல. வாங்க இப்படி. ஏய் வாடா. அதோ தப்பிய மாட்டியா? ஏதாச்சும் பண்ணுமேடா சசி. வேற வழி இல்ல. நான் போய் ஏதாச்சும் பண்றேன். அதுக்கு நடுவுல எனக்கு ஏதாவது ஒண்ணு நடந்துருச்சுன்னா என் பொண்டாட்டியை நீ சும்மா விட்டுறணும். ஐயா, நான் போறேன். நான் அவ்வளோ கண்ட்ரோலா இருப்பேன்னு எனக்கு தோணலையே. ஏய் அடடா. ஒண்ணு விடாத. உடைச்சு போடு எல்லாத்தையும். அந்த ஜன்னல்லாம் ஒரே வெளிய போடா. வாடா. ஏய் வா. வெளிய வரியா இல்லையா? என்னடா பயந்துட்டு உட்கார்ந்திருக்க? வெளிய வா. அதோ தரக்க போறியா இல்லையா? ஏய் ஏய். முதல்ல ஒரு ஃபோன் சவுண்ட், இப்போ லைட் ஆஃப். இதுல ஏதோ ஒரு சதி இருக்கு. அவங்க நம்மள எதிர்பார்த்திருக்காங்க. எஸ்கேப். தப்பிச்ச நினைக்கிறியா? உன்னை நான் அப்புறம் பாத்துக்கிறேன். எறா வண்டிய. வண்டியடே. மறுபடியும் கையில மாட்டுவல்ல? பாத்துக்கிறேன். பரவாயில்ல விட்றா. போனது போகட்டும். நீ வா. வாடா. என்னடா நீ போய் அவனை கூட்டிட்டு வா. அவனை உள்ள கூட்டிட்டு வான்னு. ஐயோ. என்னன்னு தெரியல. 2-3 நாளா வயிறு சுத்தமா சரியா இல்ல. நான் டாய்லெட்டுக்கு போயிருந்தேன். இங்க பாரு மச்சான். ஆக்சுவலி இதே ஒரு சிச்சுவேஷன்ல ஸ்ட்ராட்டஜிக்கா பிளான் பண்ணணும். அதான் பிரச்சனையே. மூட்டு போய் படுக்கிற வழியை பாருங்க மச்சான். என்னங்க? அதோ வரேன். மறுபடியும் வந்துட போறானுங்க. நான் இல்ல. ஆ. நீங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரணுங்கிற அவசியம் இல்ல. நானும் சாயும் போயிட்டு வந்தேன். என்னங்க புருஷா தன்னை ஸ்டேஷனுக்கே வந்துடுறேன்னு சொன்னாரு. வக்கீல் இன்னாரம் ஸ்டேஷனுக்கு வந்திருப்பாரு. நாங்க ஸ்டேஷனுக்கு வரோம்னு சொல்லவே இல்லையே. அப்புறம் அது பொண்ணுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டறதுக்காக போக வேண்டியிருக்கு. என்னது? என் பொண்ணோட ஸ்கூல்ல இன்னைக்கு தான் ஃபங்க்ஷன் வச்சிருக்காங்க. பொண்ணுக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு இதான் லாஸ்ட் டேட். அதான் நாங்க இன்னைக்கு போகணும். ஐயோ. போங்க போங்க. அத ஆசீர்வாதம் பண்ணுங்க. கடவுளே எல்லாரும் நல்லபடியா நல்லா இருக்கணும். அப்பா கடவுளே. போயிட்டு வரேன்பா. என்னடி இதுங்க? ஆமா, அவ இன்னும் ரெடி ஆகலையா? சாய், டேய், ஏப்பா சாய். சீக்கிரம் வா. வரேன். எவ்வளவு நேரம் ஆச்சு? ரெடி. என்ன போலாமா? சரி, நாங்க போயிட்டு வரோம். நீ வா. ஏடா நாய்க்கருக்கு நீ ஃபோன் பண்ணி சொன்னியா இல்லையா? நான் சொல்லிட்டேன். எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிட்டேன்னு தர்மா அண்ணா எனக்கு கால் பண்ணி சொன்னாரே. என்ன பண்றது? போலீஸ் ப்ரொடெக்ஷன் சொல்லி 2 போலீஸ்காரங்களை உங்க வீட்டு வாசல்லையே நிக்க வச்சா பிரச்சனை முடிஞ்சிருமா என்ன? செத்து போன அஜய், அவன் தம்பி முருகன் எல்லாம் ரொம்ப மோசமான கிரிமினல் பேக்ரவுண்ட் இருக்கிறவனுங்க. நாங்க இப்போ என்ன பண்ணணும் சார்? நான் பயமுறுத்துறதுக்காக சொல்லல, பட் இட்ஸ் a fact. சாய், உன்னுடைய உயிரை உன்னை விட பாதுகாப்பா வச்சுக்க எந்த போலீஸ்காரனாலையும் முடியாது. தலைக்கு பின்னாடியும் ஒரு கண்ணு இருக்கணும் எப்பவுமே. பை தி பை, அவங்கள அடையாளம் காட்ட முடியுமா? முடியும். அப்படின்னா ஒரு ரிட்டர்ன் கம்ப்ளைண்ட் கொடுங்க. சம்பவம் நடந்த இடத்தை இன்ஸ்பெக்ட் பண்ணி நான் ரிப்போர்ட் மூவ் பண்றேன். சட்டப்படி செய்ய வேண்டியதை செய்வோம்.
வீட்டுக்கு பின்னாடி தான் அட்டாக் பண்ணாங்க. இல்லங்க, இங்க என்ன நடக்குது? இதெல்லாம் யாருமா சரி பண்ணாங்க? நீ என்ன கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கியா? நீ அனுப்பினவங்க தானே காலையில இங்க வந்து எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு போனாங்க. இதோ வந்துட்டானுங்க அவனுங்க. வாங்கயா வாங்கயா. ஏ கிளவி என்ன கேட்ட? யாரு நீங்களா? இவங்க எல்லாம் நாங்க சொல்லி தான் வந்தாங்க. ஆமா, நீங்க யாரு? நாங்க நாய்க்கர் சொன்னதுனால இங்க வந்தோம். யார் அந்த நாய்? ஐயோ தப்பா சொல்றீங்க, அது நாய்க்கரு வேலையா இருக்காரு, அதனால தான் இங்க வரல. ராமச்சந்திர வெளியில போயிருக்கான். அதுக்கு என்ன, அவரு பொறுமையா வரட்டும், அதுக்குள்ள நாங்க எல்லாத்தையும் சரி பண்ணிடுறோம். ஓ, அவ சொல்லி வந்திருக்கீங்களா நீங்க? போடா போடா போடா, எல்லாத்தையும் முடி. இவன் எதுக்காக பேரை மாத்தனா? ராமச்சந்திரன்றது நல்ல பேர் தானே? பாத்து பாத்து எல்லாத்தையும் சரி பண்ணு. அம்மா, நான் யாரையும் அனுப்பி வைக்கலையே. ஸ்ரீதேவி எங்க? அவ தலைவலின்னு படுத்திருக்கா, உடம்பு சுத்தமா முடியல. சார், உங்க கேஸ்ல ஒரு ஸ்பெஷல் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால தான் நான் இப்ப உங்க கூட வந்தேன். நைட் வந்து ஒரு கேங் வீட்டை உடைச்சாங்கன்னு சொல்றீங்க, ஆனா இங்க வந்து பார்த்தா எல்லாம் கிளீனா இருக்கு. என் சர்வீஸ்ல இது வரைக்கும் இப்படி ஒரு விஷயத்தை பார்த்ததும் இல்ல, கேள்விப்பட்டதும் இல்ல. சார், இங்க நடந்தது. நோ, ஐ எம் சாரி, ஐ எம் ஹெல்ப்லெஸ். ஒரே ராத்திரில மொத்த குடும்பமும் பைத்தியம் ஆயிட்டாங்க. சாய், இங்க வாங்க. நீங்க ஒரு வாரம் வேற எங்கேயாவது போய் தங்குங்க. கொஞ்சம் சூடு தணிஞ்சதுக்கு அப்புறம் வந்தா போதும். சார், என்னோட வேலை. லீவ் அடியா. இட்ஸ் இம்பாசிபிள் சார். உயிரோட இருந்தா தான் வேலைக்கு போக முடியும். சார் ப்ளீஸ், என்னோட ப்ராஜெக்ட். ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். வீட்ல இருந்து நேரா ஆபீஸ், ஆபீஸ் முடிஞ்சா நேரா வீடு. நோ அதர் விசிட்ஸ். ஓகே ஓகே. என்ன? கொஞ்சம் வெளியே வாங்க, உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். நீங்க என்ன சொல்றதா இருந்தாலும் அப்படியே சொல்லுங்க. வெளியே இறங்கணும்னு அவசியம் எல்லாம் இல்ல. பயப்படாதீங்க, உங்களை பார்க்கணும், அதுக்காக தான். நான் எதுக்கு பயப்படணும்? அட சொன்னா. ஹலோ, கை எடுங்க. உள்ள எதுக்கு விடுறீங்க? அண்ணா, நீங்க எங்களுக்கு கடவுள் மாதிரி. யாருங்க நீங்க எல்லாம்? நாங்க ஆண்டிப்பட்டி நாய்க்கரோட ஆளுங்கண்ணே. ஆண்டிப்பட்டி நாய்க்கரா? நாய்க்கரா? நாய்க்கர் ஐயாவை பத்தி கேட்டது இல்ல? நாய்க்கர் ஐயாவை பத்தி தெரியாதவங்க இந்த தமிழ்நாட்டிலே கிடையாதுங்க. நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க, நாங்கெல்லாம் இங்கதான் இருக்கோம். இந்த ஊர்ல எங்களை மீறி உங்களை யாராலும் எதுவும் பண்ண முடியாது. போங்கண்ணா, நீங்க தைரியமா போங்க. போங்கன்றல, போங்க. டேய் குண்டா, வண்டியை நவுத்து, அண்ணன் போன பாரு. அண்ணா அண்ணா, இது என்ன ஆபீஸ்னா? குண்டூஸ் கம்முனு. டேய், இப்போ அந்த ஆக்சிடென்ட்ல ஏதாவது உனக்கு ஆயிருந்தா என்ன பண்றது? என்ன பண்ணாலும் நடந்ததை மாத்த முடியாது. பி பிராக்டிகல் மை டியர். லெட் அஸ் ஃபேஸ் தி ரியாலிட்டி. சொல்றது ஈஸி தான், இந்த சூழ்நிலையை அனுபவிச்சாதான் அது புரியும். ஹாய் गाइस, என்னங்க மீட்டிங்கா? எல்லாரும் சேர்ந்து சேர் அப் பண்ணிட்டு இருந்தோம். எதுக்கு? அவன் ஆல்ரெடி சேர் அப்ல தான் இருக்கான் இல்ல? கம் ஆன், நேத்து ராத்திரி 2 மணி வரைக்கும் நீ பேசின லட்சணம் உன் முகத்துல பார்க்கவே முடியல. எனக்கு இந்த அட்மாஸ்பியரை விட்டு எங்கேயாவது போயிடணும்னு தோணுது. கிரேட். அப்படினா இன்னைக்கு ஆஃப் டே பங்க். ஓகே. ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு. மறுபடியும் மாடா? அது இல்லடா, என்னோட கார்ல வெளியே போறது கொஞ்சம் பிரச்சனை தான். கேட்டுக்கு வெளியே 2 பாடி கார்ட்ஸ் வேற இருக்காங்க. இதுதானே உனக்கு பிரச்சனை? நம்ம ஏன் கார்ல போலாம், வழக்கமா போற இடத்துக்கு. ஓகே ஓகே. லேசாய், இந்த ரவுடிங்கன்னு சொல்றவங்களாம் அவங்கெல்லாம் பயங்கரமான பயந்தவங்க இல்லைங்க. அவங்க கையில கட்டி, வீச்சருபா எல்லா ஐட்டமும் வச்சிருப்பானுங்க. நம்ம ஏன் அதெல்லாம் எடுத்துட்டு வர்றதில்ல? நமக்கு அதை பத்திலாம் தெரியாதுல்ல. இல்ல தப்பா சொல்ற. நோ, உண்மை என்னன்னா நமக்கு பயமே கிடையாது. நீ பயப்படாத மச்சான், நாங்கெல்லாம் உன் கூட தான் இருக்கோம். பாரா, 6-7 பேர் வந்தாலும் அச்சு நவுத்திரும். பாத்தியா ஆம்சா, பாரு பவர. இது கொலகொலன்னு இருக்கு அதுவா? பாத்தியாவனா கலாய்க்கிறான். என்ன செய்யுது?
அது ஆண்டிப்பட்டி நாய்க்கர் ஆட்கள் வண்டி மாதிரி இருக்கே. ஆண்டிப்பட்டி நாயக்கரா? யார் அது? நாய்க்கரை தெரியாதவங்க இதை தமிழ்நாட்டில் ஒரு புல் பூண்டு கூட கிடையாதான். பயங்கர மோசமான ஆளாம் அவரு. நான் போய் யாரையும் காணோம். ஹலோ, யாராவது இருக்கீங்களா? டேய் ஜான், வண்டி நிறுத்துறா. இவங்க நான் சொன்ன ஆளுங்க இல்லடா. டேய் போயிட்டே இருக்கீங்களா பாவீங்களா? போய் தொலைங்க. பாதாள கிணறு போல இருக்கேன். நத்திங் டு வரி. முதல்ல ஸ்கேனிங் ரிப்போர்ட் வரட்டும். விழும்போது தலையில அடிபட்டு இருக்கும், அந்த வலி தான். அதை தவிர பெருசா வேற எதுவும் இருக்காது. டேக் இட் ஈஸி. தேங்க்யூ டாக்டர். சண்டை போடுறதுக்கு சயின்ஸ் படிக்கணுன்ற அவசியம்லாம் இல்ல. 2 அடி நம்ம வாங்கணும்னு வச்சுக்கோ, அப்படியே ஒரு வெறி வரும் பாரு. அந்த நேரத்துல ஓங்கி ஒண்ணு வச்சம் பாரு அவனுங்கள. அவனுங்க வாழ்க்கையில இது வரைக்கும் நான் அடிச்ச அந்த அடி மாதிரி ஒரு அடியை வாங்கியே இருக்க மாட்டானுங்க. உண்மையாவா? நீ அடிச்சவனுங்களை கீழே தள்ளிட்டியா? கீழே தள்ளனா தூக்கி பாதாளத்துல எரிஞ்சிட்டேன். அப்புறம் ஒரு பஞ்சு டேலக் விட்டேன். இனி அவனுக்காவது அடி வேணும்னா வீட்டாண்ட வந்து வாங்கிட்டு போங்கன்னு. சரி, ஆபீஸ் போறதுக்கு நேரமாச்சு. நான் ஈவினிங்கா வரேன். ஓகே, இன்னொரு தடவை எனக்கு டீடைலா சொல்லு. ஓகே, டேக் கேர். ஓகே, பை ஆண்டி. பை டாடி. பை அங்கிள். பை மா. அட, நீ இப்ப பார்க்க ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்க. என்ன ஸ்ருதி வந்த சந்தோஷத்துலயா? நீ கொஞ்சம் என் கூட வா. வா. அது ஸ்ருதியை பார்த்ததால அவன் சந்தோஷமா இல்ல. அவன் அவளை டெய்லி தானே பார்க்குறான். நான் சும்மா ஒரு தமாஷுக்காக கேட்டேன். இது ஒன்றும் தமாஷ் இல்லை ராமா. எங்க இருந்தோ அவனுக்கு ஒரு புது தைரியம் வந்திருக்குன்னு எனக்கு தோணுது. அது நல்லதானே பத்ரா. அவனை பொத்தி பொத்தி வளர்த்துட்டோமோங்கிற குற்ற உணர்வு இப்ப எனக்கு போயிடுச்சு. நீ அதோட சீரியஸ்னஸை இன்னும் புரிஞ்சுக்கலன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு அவனுடைய அதிர்ஷ்டம் உயிரோட தப்பிச்சுக்கிட்டான். நீ என் பொண்ணோட வாழ்க்கையை இல்லாம ஆக்கிறாட. இப்ப என்ன பண்ணணும்னு நீ சொல்ற? என்ன ஆனாலும் கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்க யூஎஸ் போலான்னு 2 பேரும் பிளான் பண்ணியிருக்காங்க. நீ அவங்க கிட்ட சொல்லி அதை இப்பவே பண்ண சொல்லு. கல்யாணம் ஒரு சடங்கா பார்த்தா போதும். இதுக்கப்புறமும் இவனை இங்க வச்சிருந்தா அந்த ரவுடிங்க இவனை அடிக்க கொள்ள மறுபடியும் வருவாங்க. தன்னை காப்பாத்திக்க சாய் திருப்பியும் அவங்கள அடிப்பான். இப்படியே திரும்ப திரும்ப நடந்துகிட்டு இருந்தா இந்த ஊர்லயே அவன் பெரிய ரவுடி ஆயிடுவான். டேய், உன் வாயிலிருந்து நல்ல வார்த்தையே வராதா? ரவுடி ஆயிடுவானே, ரவுடி. நாம பயப்படுறோன்னு ஏதாவது ஒரு கட்டத்துல எதிராளி தெரிஞ்சுக்கிட்டான்னு வச்சுக்கோங்க, பின்னிடுவானுங்க. அதனால உள்ள இருக்கிற பயத்தை மட்டும் எதிராளிங்களுக்கு தெரிஞ்சிடாம பாத்துக்க வேண்டியது நம்ம கடமை. அப்பா என்ன சொல்றாரு? உன்னோட யூஎஸ் ட்ரிப்பையும் கல்யாணத்தையும் உடனே நடத்தணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். இது நல்ல விஷயம். ஐயோ அப்பா, நான் லீட் பண்ற ப்ராஜெக்ட் எனக்கு தந்திருக்கிற டெட்லைனுக்கு முன்னாடியே கம்ப்ளீட் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் எனக்கு நல்ல பேர் கிடைக்கும். அதுக்கப்புறம் பண்ணிக்கிறேன். ராமா, நான் சொன்னது சரிதானே? டேய், நீ சும்மா இரு. இவன் நான் சொன்ன செய்வான். என்ன மீறி இவன் எதுவும் செய்ய மாட்டான். He knows how to manage things. அப்படித்தானே சாய்? ஏய், நிறுத்து, பிரேக்க போடு. இறங்கு, சீக்கிரம் வாங்க. இறங்கி வாங்கடா. அங்கடா பட்டாசு எடுத்துட்டு போய் அங்க கட்ட. மரத்துல தொங்க விடு. சீக்கிரமா செய்யு. என்னடா இந்த பூக்கட்டுற மாதிரி பண்ணிட்டு இருக்க? டோர்
ஓபன் பண்றதுக்கு முன்னாடியே நீங்க கீழே இறங்கிட்டீங்க. டைம் இந்த வேலைக்கு ரொம்ப முக்கியம். வாங்கடா. இந்த ஆளோட முகர் என்ன இப்படி இருக்கு? இந்த ஹாஸ்பிட்டல்ல கக்கூசிலேயே என்ன? உன்ற பேர் என்ன? வல்சன். என்ன வேலை பார்க்குறேன்னு கேட்கல, பேரை சொல்லு. ஸ்ரீவல்சன். மீசே, உங்க பேர் என்ன? என்ற மீசைக்கு நான் இன்னும் பேர் வைக்கல. நீ என்ற மீசையை பேர் சொல்லி தான் கூப்பிடுவீன்னா சுனின்னு வச்சுக்கோ. என்ற சிங்கமே! யாருங்க? சிங்கமடா, என்ற சிங்கப்புலி. என் பேர் சாய். சாய் சிங்கம். ஐயோ, பயப்படாத, ஒன்னும் பண்ண மாட்டேன். என்ற சிங்கத்தை ஒரு வாட்டி பார்த்துட்டு போலான்னு வந்தேன். இந்த சிங்கத்தோட அப்பா தானே நீங்க? பார்த்தாலே தெரியுது. அது நான் இல்ல. அப்ப இவருதான், பார்க்காமலேயே தெரியும். இந்த சிங்கத்தோட அப்பா தானே? அப்படியே இருக்கீங்க. நீ யாரியா? என்ற ஹிஸ்டரியே சொல்றேன். என்ற பேரு நாய்க்கர், ஊரு ஆண்டிப்பட்டி. அதனால ஆண்டிப்பட்டி நாய்க்கர்னு ஊர் ஜனங்க சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம பல மொழிகள் நான் பேசக்கூடியவன். 6 வயசுல திருட ஆரம்பிச்சேன். பெரிய பெரிய ஆயிட்டோம். டீ கடையில பண்ணு, அப்புறம் மளிகை கடையில தேங்காய், பொட்டி கடையில பீடி. வாங்கின அடி கணக்கில்லாம போனதால அது எல்லாத்தையுமே நான் நிப்பாட்டிட்டேன். இருந்தாலும் நான் ஒன்னும் அடங்கல. அருவாளை கையில எடுத்தேன். வேலை செய்யல, ஆனா சும்மா போனேன். 15 வயசுல ஏதோ தெரியாம தப்பு பண்ணிட்டேன்னு அந்த முதலாளி என்ற முகரையிலேயே அடிச்சாரு. சரி நிப்பாட்டிடுவாருன்னு பார்த்தா மறுபடியும் அடிச்சாரு. அடி வாங்கி வெறுத்து போனதுக்கு அப்புறம் நெல் அறுத்த அதே அருவாளை வெட்ட வேண்டி இவனை வெட்டிட்டு முதலாளியோட காலில் கொண்டு போய் வச்சுட்டு நான் அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு ஓடி போயிட்டேன். அங்க அடி வாங்கி, அதுக்கப்புறமும் அடி வாங்கி இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். இதுக்கப்புறமும் வாங்குவேன். ஆனா இப்போ இந்த நாய்க்கருக்கு தெரியாத ஒரு ஈ காக்கா கூட இங்க இல்ல. சரி நீங்க முதல்ல கிளம்புங்க. டேய், ஐயா பாடியை டச் பண்ணிட்டாங்க, வாங்கடா. ப்ளீஸ் எல்லாரும் ரிவர்ஸ்ல போகடா. சரிங்கய்யா, போங்கடா சீக்கிரம். பாத்தீங்கல்ல, என்ன கிளாமர், என்ன ஸ்மார்ட்னஸ். நான் இவ்வளவு எதிர்பார்க்கலப்பா. இவ்வளவு நாளா படிக்க வச்சு வளர்த்து இப்ப என் கையில நீங்க ஒப்படைச்சிருக்கீங்க. இனி பயப்பட ஒண்ணும் இல்ல. இந்த ஊருக்கு மட்டும் இல்ல, இந்த நாட்டுக்கே தெரியற மாதிரி இவன் ஒரு பெரிய ரவுடியா வருவான். நான் மாத்துவேன். தங்கச்சி, இவன் வண்டி இடிச்சு கொண்டவனும் அவனோட தம்பியும் இந்த ஊருக்குள்ள நாங்க தான் பெரிய ஆளுங்கன்னு சொல்லிக்கிட்டு இருந்தானுங்க. ஆனா அவனுங்களா டம்மி பீஸ். இதுக்கப்புறம் இந்த ஊரை இவன் தான் ஆள போறான். இதுக்கப்புறமா இவனுக்கு கீழே அடியாள் வேலை பார்க்கலான்னு நான் முடிவே பண்ணிட்டேன். ஏன் கிளம்பி போறாரு? இப்ப அதை தெரிஞ்ச நீ என்ன பண்ண போற? என் ஃப்ரெண்டு போற ஆளெல்லாம் போய் சேரட்டும். இனிமே நம்ம 2 பேரும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். பெஸ்ட் ஃப்ரெண்டு. தள்ளி போயா. அமைதி, என்னடா அமைதி? தள்ளி போடா. நான் இப்ப போறேன். ஆனா மறுபடியும் பாப்போம், மறுபடியும் பாப்போம். லூசு பையா. கண்ணா, இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் உனக்கு ஸ்பெஷலா மதுரையில இருந்து கொண்டாந்தேன். வித்தவுட் கெமிக்கல்ரா ராஜா. நல்லா சாப்பிடு, உடம்ப கவனமா பாத்துக்க. இனிமே நான் சொல்றதாண்டா உன்னோட டயட். போய் மென்டல் ஹாஸ்பிட்டல் சார். எனக்கு வயிற்று வலியெல்லாம் ஒண்ணு இல்லையே. என்ன இது வாயில? இவ்வளவு பெரிய மாத்திரையை வாயில வச்சுட்டு தண்ணி கொடுக்காம நின்னுகிட்டு இருக்கிற. தண்ணிய குர்றா. கண்ணா, மாத்திரையை மெதுவா சாப்பிடுறா. டைம் இருக்கு. தண்ணிய குர்றா. வரட்டுமா கண்ணா? தர்மா, இந்த கதவுக்கு இந்த பக்கமும் அந்த பக்கமும் நம்ம ஆளுகளை காவலுக்கு போடும். சரி ஐயா. இங்க இருக்கிற ஆளுகளை தவிர வேற யாரு வந்தாலும் செக் பண்ணி உள்ள அனுப்புங்க. சரி, வாங்க. 2 பேர்ல யாரை செலக்ட் பண்றா? டேய், நீங்க 2 பேரும் இங்கே இருங்கடா. ஐயா, இதோ நான் வந்துட்டு இருக்கேன். இந்த ரூமுக்குள்ள இருக்கிற பையன் என்ற ஆளு. அவன் எப்படி? அவன் ரொம்ப நல்ல பையன். நான் அதை கேட்கலையா. அவன் உடம்பு நிலவரம் எப்படி அதெல்லாம் இப்ப இருக்கு? சொல்ல முடியாது. நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க. தைரியமா சொல்லுங்க, நான் இருக்கேன். இன்னும் 4 மணி நேரத்துக்கு எதுவும் சொல்ல முடியாதுன்னு சொல்ல வந்தேன். அது வரைக்கும் நீ என்ன மௌன விரதமா இருக்க போற? விடுங்க சார். ஃப்ரீஸ். எதுக்காக நான் ஃப்ரீஸ் சொன்னீங்க? டேய் தம்பி, டாக்டர்ஸையும் ஹோட்டல் சர்வரையும் அடிக்கவே கூடாது. நமக்கு தான் பிரச்சனை. வாங்கடா.
அவனுங்கெல்லாம் எங்கடா இருக்கானுங்க? ஐயா ஜிஹெச்ல. சபாஷ். என்னடா கரும்புலி செம்புலி குத்திருக்கானுங்க? பயப்படாதீங்க, ஒன்னும் பண்ண மாட்டேன். இதுக்கப்புறம் இந்த உடம்புல என்னத்தடா செய்ய முடியும்? அதான் என் சிங்கம் ஏற்கனவே இந்த உடம்பையெல்லாம் பதம் பார்த்துட்டானே. ஏய், அந்த கிஃப்ட கொடுக்கடா. இப்போதைக்கு என்னால இதான் பண்ண முடியும். உன்ற தலைவன் இருக்கானே அந்த முருக, அவன் வந்தா அவகிட்ட சொல்லுங்க இது எல்லாத்தையும் இத்தோட நிறுத்திக்க சொல்லி. நீங்க நினைக்கிற மாதிரி அது ஒன்றும் சாதாரண ஆக்சிடென்ட் கிடையாது. என்னோட சிங்கம் சாயி அவனை வேணும்னே தான் கார் ஏற்றி கொண்டான். அதுவும் நான் சொல்லித்தான் செஞ்சான். இதுக்கப்புறம் என் சிங்கத்து மேல ஒரு சின்ன தூசு விழுந்தாலும் உங்களால திரும்ப ஹாஸ்பிட்டல் கூட வர முடியாது. சும்மா விட சொல்றீங்களா? டாரண்ட் சவப்பட்டி தாண்டா. மருத்துவரே, எஸ். இவனும் அந்த வெள்ளையா படுத்திருக்கானே அவனும் ஒரே கேங்கா? கிடையாது. இந்த மடையனுக்கு என்ன பிரச்சனை? கொஞ்சம் கிரிட்டிக்கலா இருக்காரு. அப்படி ஒரு நோயா? இல்ல, நாங்க எங்க டாக்டர்ஸ் லாங்குவேஜ்ல சொல்லணும். தயவு செஞ்சு உங்க பாஷையில எல்லாம் சொல்லிடாதீங்க. அத புரியறதுக்குள்ள மண்டை வெடிச்சிடும். வாங்கடா, கமா வழிவிடுடா. வணக்கம். வணக்கம். நல்ல மனுஷன். இவன்லாம் சீக்கிரம் சாகாம இருந்தா சார். வாங்கடா. அந்த பூவோட உயிர் எடுக்காம போய் அந்த சாயோட உயிரை முதல்ல எடு மச்சான். நம்ம அஜய் வேணும்னே வண்டி எடுத்துக்கொண்டு தான் சொன்னான். யாருக்காக? ஆண்டிக்காக. என்னது? ஆண்டிக்காக? யாரா சொன்னா? ஆண்டி தான் சொன்னா. எப்போ? இப்பதான் வந்து எங்களை பாத்துட்டு போறேன். எதுக்குடா? என் மேல மலர் வளைய வைக்கிறதுக்கா? எதுக்குடா? இங்க என்ன டிராமாவா நடந்துட்டு இருக்கு? சீக்கிரம் போய் அவன் சாப்டரை க்ளோஸ் பண்ணு மச்சான். ஏய் வாங்கடா. வாடா. எந்த ஹாஸ்பிடல்? கெலிஸ். கெலிஸ். இப்போ வேண்டானே, நைட்ல போவா. இருட்டுல தான் யாரும் பார்க்க முடியாது. கரெக்ட் தானே? சாய் எந்த ரூம்ல இருக்காரு? செகண்ட் ஃப்ளோர் 306. ஓகே வா. ஐயோ இவனுங்களா? என்ன இப்ப எல்லாமே கிளியர் ஆயிடுச்சு. நம்ம தான் ஒண்ணும் பண்ணவே இல்லையே. அவன் பிளான் பண்ணி தான் அண்ணனை போட்டிருக்கான்னு இப்ப புரியுதுல? அதுவும் அங்க நிக்கிற தடி பசங்களை பாரு. அந்த கோட்டை போட்ட டாக்டர் பாத்தியா? அவனுங்களோட ஆளுங்க தான். பாரு, எல்லாத்தையுமே செட் பண்ணிட்டு போறானுங்க. அதோ அங்க சும்மா நிக்கிறவன பாத்தியா? பேஷண்டோட சொந்தக்கார மாதிரி நிக்கிறானா. நம்மள பார்த்தா என்ன முட்டாள் மாதிரி இருக்கா அவனுக்கு? இங்க முழுக்க அவனுங்களோட ஆளுங்க தான் நிக்கிறானுங்க. ஆண்டிப்பட்டியோட ஆளுங்க. நம்மள பாத்துருப்பானுங்க. அதெல்லாம் பாத்துக்க மாட்டாருங்க. இவனுங்க மதுரையில இருந்து புதுசா வந்துக்கிற ஆளுங்க. இது முன்னாடி இவனுங்களா நான் பார்த்ததே இல்லைண்ணா. இப்போதைக்கு நம்ம கிளம்பலாம். கடவுள் அவனுக்கு ஒரு நாள் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காரு வாழ்க்கையில. அவ்வளோதான். போலாம்டா. பார்த்து வீடுக்குள்ள போயிடாங்க. அண்ணா சாரிண்ணா. வாங்க வெளியே வாங்க. ஐயோ சாரால நடக்க முடியல. ஐயோ பாத்து ஒரு கை புடி. நான் தூக்கிட்டு போறேன். உங்களுக்கு எல்லாம் என்ன பிரச்சனை? எனக்கு பைல்ஸ், உனக்கு நரம்பு தள்ளிச்சு. ஒரு டாக்டர் அப்படியே ஓங்கி விட்டனா போங்கடா. டாக்டர் இல்லையா? நீ வா. உனக்கு எதுவும் ஆகலல்ல? எந்த பிரச்சனையும் இல்ல, உள்ள வாங்க. Bye, Daddy. கொஞ்சம் நில்லு. I'm already late, Daddy. If you want anything, please call me. இனிமே நீ ஆபீஸ்க்கு போக வேண்டாம். என்ன, நான் சொன்னது கேட்கலையா? கேட்டுச்சு, ஆனா எனக்கு புரியல. உள்ள போய் ரெசிக்னேஷன் மெயில் பண்ணு. எதுக்கு? சொன்னதை மட்டும் செஞ்சா போதும். திருப்பி என்ன கேள்வி கேட்காத. Daddy, please don't shout. கத்தாம சொல்லுங்க. எனக்கு புரியும். இப்போ எதுக்கு வேலையை விட சொல்றீங்க? சாய் இன்னைக்கு ஆபீஸ்க்கு வருவான். அதுக்கு நீ அவனை பார்க்க கூடாது. இந்த கல்யாணம் நடக்காது.
we are just friends. 5 மாசத்துக்கு முன்னாடி வரைக்கும் எங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணுவீங்கன்னு நான் கேட்டேனா இல்ல சாய் தான் கேட்டானா? இல்லல, நீங்க தானே டிசைட் பண்ணீங்க. இப்போ என்னடானா அவனை மறந்துறேன்னு ரொம்ப ஈஸியா சொல்றீங்க. டாடி உன் நல்லதுக்காக தான் நம்ம சொல்றாரு. இப்படி ஒரு சூழ்நிலையில அப்பாவுக்கு ஒரு கஷ்டம் வந்துச்சுன்னா நீங்க அப்பாவை டிவோர்ஸ் பண்ணிடுவீங்களாமா? அதுக்கு அவன் ஒன்றும் உன் புருஷன் இல்லையே. எஸ், ஒன்னா வாழணும்னு நாங்க முடிவெடுத்தோம். அதனால நான் அவனை அந்த ஸ்தானத்துல தான் பாப்பேன். அம்மாடி, கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி நடந்தது ஒரு விதத்துல நல்லது தானே. நம்ம முடிவை மாத்திக்கிறதுக்கான வாய்ப்புகளை தான் கடவுள் நமக்கு கொடுக்கறாரு. நல்லா இருக்கு. கஷ்டம் வந்தா லவ் பண்ணும்போது பிரிஞ்சிடணும், கல்யாணம் பண்ணிக்கிட்டா கூட நிக்கணுமா? இந்த லாஜிக் எங்க ஜெனரேஷனுக்கு புரியலமா? சி, நான் ஒரு grown up girl. நான் ஒரு நல்ல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன், நல்லா சம்பாதிக்கிறேன். என்னால முடிஞ்ச விஷயத்த இந்த வீட்டுக்காக நான் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன். அப்போ இந்த ஒரு சிச்சுவேஷன்ல நான் சுயமா முடிவெடுக்கிற உரிமை எனக்கு இருக்கு. I'm not going to resign. I cannot leave Sai. I'm really sorry for that. அவ சொல்றதுலயும் ஒரு நியாயம் இருக்குல்ல. என்னடி நியாயம் இருக்கு? நான் அவ ஃபியூச்சருக்காக தானே பேசிட்டு இருக்கேன். கல்யாணம் பண்ற அளவுக்கு பொண்ணு வந்த உடனே அப்பா பேச்ச கேட்காம பொண்ணு இருக்கிறது தான் ஒரு அப்பாவுக்கு வாழ்க்கையில கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய தண்டனை. இது பேசி முடிவெடுக்க வேண்டிய பிரச்சனை இல்ல, முடிச்சிட்டு பேச வேண்டிய பிரச்சனை. நீ போய் முதல்ல ட்ரெஸ்ஸை மாத்திட்டு வா. என்ன? போய் துணியை மாத்திட்டு வாடி. எதுக்கு? எல்லா காரணத்தையும் இப்பவே உங்ககிட்ட சொல்லணுமா? ரொம்ப வெயிலா இருக்குங்க. ஒரு டேபிள் ஃபேன் வச்சாதான் என்னவா? கரண்ட் என்ன உங்க அப்பனா கொண்டு வருமா? அதுல இருந்து இழுத்துக்க வேண்டியதுதான். அப்ப இழு, இழு. ஸ்டாப் Stop. நிறுத்துங்கறல்ல. நிறுத்து. இறங்குடா. வெளி வாகனம்ல உள்ள அனுமதிக்கிறது இல்ல. கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க, உங்களை செக் பண்ணிக்கிறேன். டேய், nonsense வேடிக்கை you are பார்க்காம doing. என்ன மாதிரியே செக் பண்றாங்களா? ஏய், மேல கைய வச்ச செத்துருவ நீ. நீ முதல்ல உள்ள உட்காரு. அவ உள்ள வரமாட்டா. பரவாயில்ல, நம்ம செக் பண்ணாதான் என்னவா? நான் சொன்னதுல ஏதாவது தப்பு இருக்கா? இனி உள்ள நடக்க போற விஷயத்துல உன் உதவி எதுவும் எனக்கு தேவையில்லை. ஒருவேளை தேவைப்பட்டாலும் கூட நீ காருக்குள்ளேயே இரு, அதுதான் உனக்கு நல்லது. இப்போ செக் பண்ணவா? இப்ப செக் பண்ணா தப்பாயிடும். இந்தாப்பா உன் பால். சொல்லு அப்புறம். அப்புறம் என்ன, டாடி சாயோட வீட்டுக்கு போயிருப்பாரு. மிச்சத்தை நான் சொல்றேன். அம்மா அங்கிளுக்கு ரொம்ப பிடிச்ச லெமன் டீயை முன்னாடி கொண்டு வந்து வச்சிருப்பாங்க. எதுக்குடா முகத்தை உம்முன்னு தூக்கி வச்சிட்டு இருக்க? முதல்ல டீ எடுத்து குடி பத்ரா. உன் வீட்டுல விருந்து சாப்பிடறதுக்காக நான் ஒண்ணும் இங்க வரல. என்னடா பிரச்சனை உனக்கு? இது ஒன்றும் சின்ன பிரச்சனை இல்ல. நமக்குள்ள பேசி தீர்க்க முடியாத பிரச்சனை ஏதாவது இருக்கா என்ன? நீ விஷயம் என்னன்னு சொல்லு. டு பி வெரி ஃப்ராங்க், ஸ்ருதிக்கும் சாய்க்கும் நடக்க போற கல்யாணத்துல எனக்கு விருப்பம் இல்லை. நீ என்னடா பேசுற? கல்யாணத்தை நிறுத்துற அளவுக்கு என்ன நடந்துச்சு? இன்னும் என்ன நடக்கணும்? இப்படி ஒரு சூழ்நிலையில வாழ்ற ஒருத்தனுக்கு என் பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்க என்னால முடியாது. பத்ரன் அங்கிளையும் தப்பு சொல்ல முடியாது. இருக்கிற இந்த சுச்சுவேஷன்ல எல்லாரும் அப்படிதான் யோசிப்பாங்க. அவங்க 2 பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் தானே. நீங்களும் என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் தானே. ஆனா அன்னைக்கு நீங்க பாதியிலேயே என்னை விட்டுட்டு ஓடிட்டீங்கல்ல. மச்சான் அது அன்னைக்கு போதையில இருந்தோம்ல, அதனால தான்டா தப்பா எடுத்துக்க. இல்லனா அப்படியே கிழிச்சிருப்பீங்க. ஏண்டா இங்க உங்களை பாருங்க, பத்தி இப்ப அதை பேசி நீங்க 2 பேரும் சண்டை போடாதீங்க. இதுல ராமன் அங்கிள் என்ன முடிவெடுப்பாருன்னு நினைக்கிறேன். தெரியாம எல்லாருக்கும் நடக்கிற விஷயம் தான் நடந்திருக்கு. இது தெரியாம நடந்தது இல்ல, கை மீறின விஷயம். இன்னும் என்னென்ன அனுபவிக்கணுமோ தெரியல. அதை நான் பாத்துக்கிறேன். ஸ்கூல் படிக்கிற காலத்துல இருந்தே இவன் கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்க கூடாதுன்னு 1000 தடவை ராமச்சந்திர கிட்ட சொல்லியிருக்கேன். ஐயோ, கொஞ்சம் மெதுவா பேசுங்க. பத்ரா, இவங்க கல்யாண பேச்ச ஆரம்பிச்சு வச்சதே நீதானே? அது அன்னைக்கு. இப்போ அவன் வளர்ந்துட்டு வர்ற ரவுடி தானே. ஏய், ஷட் யூ. அப்படியெல்லாம் எதுவும் நடக்காது. அது ஓ நம்பிக்கை, எனக்கு இல்ல. எனக்கு நல்ல நம்பிக்கை இருக்கு. அவன் எத்தனையோ முறை கராத்தே கத்துக்கணும், கலரிய கத்துக்கணும்னு என்கிட்ட சொல்லியிருக்கான். அதெல்லாம் கத்துக்கிட்டு தான் என் பேரை வளர்ந்துருக்கான். 10-12 பேர் வந்தாலும் அவனை ஒன்னும் பண்ண முடியாது. அம்மா, நீ வாய மூடு, நான் பேசிக்கிறேன் எல்லாம். சந்தோஷம். இனிமே அவன் என் பொண்ணை பார்க்கவோ பேசவோ எப்பவுமே வரக்கூடாது. நீ முதல்ல உன் பொண்ணை அடக்கி வை. நான் சொல்றத மீறி என் பையன் எதுவும் செய்ய மாட்டான். பெருசா பேசவும் என்ன? கூப்பிடுங்க. பத்ரா, நீ தங்கப்பேழியிலேயே உன் பொண்ணை இங்க அனுப்புனாலும் இந்த வீட்டோட மருமகளா அவ எங்களுக்கு வேண்டாம். என்னம்மா? கரெக்ட். சந்தோஷம். எனக்கு நீ கண்டிப்பா வேணும் ஸ்ருதி. நம்ம ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கலாம். இவ காலையில வீட்டில் நடந்த விஷயத்த சொன்ன உடனே நான் மார்ட்டினை கூப்பிட்டேன். எந்த மார்ட்டின்?
அதான் நம்ம டீம்ல இருந்த சிஸ்டம் அனலிஸ்ட் மார்ட்டின். ஓ அவனா? அவன் இப்ப வேலையை விட்டு வயக்காட்டுல தான் இருக்கான். அது சரி. அப்பாவோட தோட்டத்தை பார்த்துட்டு அங்கேயே வாழ்ந்துட்டு இருக்கான். ம். நான் அங்க வருவேன்னு அவன்கிட்ட சொல்லி வச்சிருக்கேன். ஸோ நாளைக்கு ஆஃபீஸ்ல இருந்து அப்படியே கிளம்பி நேரா தேவையான பொருள்லாம் வாங்கிட்டு மார்ட்டினை பார்க்கறதுக்காக Okay. ஓகே? டேய் கேஷ் அரேஞ்ச் பண்ணணுமா? நீ என்ன அம்பானியா? காசெல்லாம் ஒன்றும் வேணாடா, எல்லாம் நான் பார்த்துக்கிறேன். அப்ப எனக்கு கொஞ்சம் கொடு. காலையில வீட்டுக்கு வந்துருங்கடா. ம். டேய் போதும். என்ன இவ்வளவு சாப்பிடுற? அட அவ சாப்பிட்டும் ஸ்ரீ. இவ லைஃப்ல இது வரைக்கும் ஒரு வேளைக்கு 4 சப்பாத்திக்கு மேல சாப்பிட்டுருக்கானா இவ? தண்ணி. எனக்கு இதுல ஏதோ பிரச்சனை இருக்கு. உனக்கு என்னடா ஆச்சு? ஒன்றும் இல்லை, பின்ன ஒரு ஞாபகத்துக்காக தான். ஓ, ஞாபகத்துக்கா? ஒண்ணு மனுஷன் பசியில சாப்பிடுவான், இல்ல ஆசைக்கு சாப்பிடுவான். ஞாபகத்துக்காக சாப்பிடுறது இப்பதான் நான் முதல் தடவை பாக்குறேன். அட நான் சும்மா தமாசுக்கு சொன்னேன்டா, நீ உட்கார்ந்து சாப்பிடு. போதும்பா. சரி, ஓகே. தேங்க்யூ. வா. காரோட கீ எடு. கேட்ச். இவ கூட இருக்கும்போதா இவனுங்கிட்ட நம்ம மாட்டணும். இவனுங்க என்ன பின்னாடி போறானுங்க? ஓ, அந்த 2 பேரை குடியில தள்ளி விட்டதை பார்த்து இவனுங்க பயந்துருக்கானுங்க போல இருக்கு. ஆஹா. என்னடா பண்றீங்க? என்னடா பண்றீங்க? விடுங்கடா. விடுங்கடா, யாருமே தெரியல. விடுங்கடா. யார் விடுறா? டேய், யார் வண்டிடா இது? டேய், விடுங்கடா. சுதி, சுதி. டேய், வைத்தியங்களா? விடுங்கடா என்ன? கூட்டிட்டு வர்றேன்னு சொல்லிட்டு போய் தூக்கிட்டு வந்திருக்கீங்க. மன்னிச்சிருங்க. குமுதம், குங்குமம், குளவள்ளி எல்லாத்தையும் எடுத்துட்டு வாங்கடி. எப்படி? பயப்பட வேண்டாம், ஒண்ணும் பண்ண மாட்டாங்க.
இவ என்னோட ஒய்ஃப் குமுதம், இவ என்னோட செகண்ட் ஒய்ஃப் குங்குமம், இவ என்னோட தேர்ட் ஒய்ஃப் குலவள்ளி. இவங்க 3 பேரும் எப்படி இருக்காங்க? எனக்கு இதுலலாம் விருப்பம் இல்லை. நான் இவங்கள மட்டும்தான் விரும்புவேன். அப்புறம் பேரெல்லாம் எப்படி இருக்கு? குமுதம், குங்குமம், குலவள்ளி. ஐயாவுக்கு இந்த கூங்கிற வார்த்தை ரொம்ப பிடிக்கும். ஏய், அதனால மட்டும் இல்ல, நியூமராலஜி. அது நியூமராலஜி. அது ஆலஜி. நேரத்தை வேஸ்ட் பண்ண வேண்டாம், பயப்பட வேண்டாம், ஒன்னும் பண்ண மாட்டேன். பொறுமை பொறுமை பொறுமை. போடி போய் முதல்ல ஆரத்தி ஏறு. 1 2 3. போதும் போதும், தள்ளு தள்ளு. இது மாலை, குறி சட்டையை குறி. இத புடி தம்பி. டேய் தம்பி, உள்ள கூட்டு போய் இந்த Dress எல்லாம் போட்டு கூட்டிட்டு வா, சீக்கிரம் வா. நீங்க என்ன பண்றீங்கன்னு தெரியலையே. Dress change பண்ணனும். டேய் சீக்கிரம் போடா. போங்க போங்க போங்க. டேய் பாடி விடுங்கடி. வாங்க பாப்ல, வாங்க 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 வாங்க. டேய் போடா, நீங்க வாங்க தம்பி. டேய் போட்டோகிராஃபர், சீக்கிரமா வாடா. அச்சுன்னு 2 ஸ்டில்லர்ரா. கூட வா, என் தலைமுறையை உனக்கு அறிமுகப்படுத்துறேன். எப்படி கெத்தா இருக்காரு பாரு. இவருதான் என்ற தாத்தா, புலித்துறை நாய்க்கர். பார்த்தாலே தெரியுது, இது நல்ல ஃபேஸ் கட்டுன்னு. ரொம்ப நல்ல மனுஷன். ஒண்ணுக்கு போலான்னு வெளியே போனாரு, மேல போய் சேர்ந்துட்டாரு. ஐயோ, அது எப்படி மூத்தரடிக்கு போனவர் பொட்டுன்னு வந்து சேர்த்தாரு? ஓடிட்டு இருக்கிற ட்ரெயின்ல ஒண்ணு கடிக்கணும்னு வெளியில போனா சாக மாட்டாங்களா? ட்ரெயின்ல இருந்து குதிச்சுட்டாரு. சடங்கு பண்ண குடல் மட்டும் தான் கிடைச்சது, அதுவும் நாயோட வாயில இருந்து புடுங்கிட்டு வந்தோம். இவருதான் என்னோட அப்பா, முடிக்கல் அழகேசன் நாய்க்கர். அவர் பேர் என்ன? முடிக்கல இல்ல, அது ஊர் பேரு. அப்பா அங்கதான் பிறந்தாரு. பாவம் 5 வயசு இருக்கும் போதே இறந்து போயிட்டாரு. அந்த அளவுக்கு பெரிய ஆளா இவரு? என்னது? இல்ல, 5 வயசுலயே உங்களுக்கு அப்பாவா இருந்திருக்காரு? அவருக்கு இல்ல, எனக்கு 5 வயசா இருக்கும் போது அவர் இறந்து போயிட்டாரு. ஓ சாரி. எப்படி இறந்தாரு? கம்பி அடிச்சு இறந்துட்டாரு. அது எப்படி? 110 kV கரண்ட் கம்பி தலையில விழுந்தா சாக மாட்டாங்களா? இன்னும் மனசு ஆறல. இந்த போட்டோ மட்டும்தான் எனக்கு என் அம்மாவுக்கு ஆறுதல். போகுது விடுங்க. அதனால எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. ஆனா இவன், இந்த கிளிமீசக்காரன் இருக்கானே, என்னோட பெரிய இழப்பு. என் மருமக அன்பரசன் வெறும் பொறுக்கி பயலா இருந்த என்ன பெரிய தாதாவா மாத்துன என் செல்ல புள்ள. இந்த சொத்தெல்லாம் அவனோடதுதான். இந்த வீடு, வண்டி, வாகனம் எல்லாம் அவனுதான். 5 வயசுல இருந்து நான் தான் அவனை வளர்த்தேன். நடு ரோட்ல பட்ட பகல்ல ஒருத்தரை வெட்டிட்டு அவன் ஜெயிலுக்கு போயிட்டான். 1.5 வருஷம் அவன் உள்ளேயே இருந்தான். 1.5 வருஷம் நான் துக்கத்தில் இருந்தேன். 2 பேரும் வெளியே வர்றப்போ இந்த உலகம் அவன் பக்கமா நின்னுது. இவ்வளவு நாளா நான் அனுபவிச்ச வேதனை, இந்த வீட்டுல நான் சிந்தின கண்ணீர். இப்ப சொல்லு, நீ எனக்கு செஞ்சது சின்ன விஷயமா என்ன? அப்ப நான் உன் மேல எவ்வளவு பாசம் வைக்கணும்? அதெல்லாம் என் அன்போட ஸ்தானத்துல உன்னை நான் பார்க்க வேண்டாமா? பாப்பேன். அதுதான் இந்த நாய்க்க. அவனுக்கு இருந்த எல்லாமே இனி உனக்குதான். குமுதம் இல்ல, குமுதம், உன் பொண்ண கூப்பிடுறீ. வந்துட்டா பாரு, என் பொண்ணோட அழக பாருங்க எப்படி இருக்கா. என்னாச்சு? அழக பார்த்தா ஆம்பளைங்க அப்படிதான். டீ எடுத்து குடிங்க. டீ சாப்பிடுறதுல எனக்கு அலர்ஜி. அப்படி என்ன அலர்ஜி? அவனுக்கு மாப்பிளைய பிடிச்சிருச்சு போல் இருக்கு. அவங்களே மனசை விட்டு பேசட்டுங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி நீங்க என்ன பார்த்ததும் இல்ல, பேசினதும் இல்ல. அடி போடி. இந்த காலத்துல எல்லாம் அப்படி கிடையாது. அவங்க பேசட்டும். அப்படியா? ஏய், மாப்பிளைய கூட்டிட்டு போங்க. அவர் என்னத்த வேணாலும் பேசட்டும். போங்க, பரவாயில்லை. ஹலோ, கொஞ்சம் கேப் விடுங்க. மாப்பிளைய டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. கண்மணி அங்க இருக்கா? ஏங்க என்னங்க பண்றீங்க? அம்மா, ஐயோ.
பாலை மறந்துட்டேன். நம்மளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? பாலை கொண்டு வந்ததுக்கா? ஆ. அது எங்களோட வழக்கம். இங்க என்னதான் நடக்குதுன்னு சொல்றீங்களா? ஆ? பொண்ணு பாக்குற சடங்கு. எங்க அந்த பொண்ணு? நான் தான். ஓ, நான் சொல்றேன். உங்க பேர் என்ன? கண்மணி. இது வேறயா? என்னாச்சு? இல்லைங்க, நான் பார்த்த வரைக்கும் ராக்காய் குப்பாயின்னு வச்சிருப்பாங்கன்னு நினைச்சேன். அது என்னன்னா, நாயக்கர் குடும்பத்துல இந்த மாதிரி வித்தியாசமான பேரை தானே வைப்பீங்க. ஆமா, எதுக்கு இப்படி சிரிக்கிறீங்க? சந்தோஷமா இருக்கேன். அன்பவ எங்க அப்பா கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைச்சாரு. நாங்க சின்ன வயசுல இருந்தே ஃப்ரெண்ட்ஸ். அன்பு இறந்தப்போ அன்பு மேல சத்தியம் பண்ணி எங்க அப்பா வாக்கு கொடுத்திருந்தாரு. இவனை கொலை பண்ண ஆளை யாரு நேரடியா பண்ணாலும் சரி, அடியாள் வச்சு கொண்டாலும் சரி, என் மூத்த பொண்ணு கண்மணி அவனுக்கு தான். இது சத்தியம், சத்தியம், சத்தியம். இதுல என்ன உங்களுக்கு அவ்வளவு சந்தோஷம்? ஏதோ ஒரு தேர்ட் ரேட் ரவுடி அஜய கொல்லல, நீங்க தானே கொன்னது. நீங்க ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் தானே. உங்களை எனக்கு பிடிச்சிருக்கு. ஐயோ கண்மணி, அந்த மாதிரிலாம் நீங்க பேசக்கூடாது. ஐ அம் எங்கேஜ்ட். நோ நோ. என்ன பிடிச்சிருக்கான்னு தெரியாது, ஆனா என்ன கட்டிக்கலன்னு எங்க அப்பா உங்களை கொன்றுவாரு. ஐயோ. நீங்க துள்ளு குதிச்சு ஓடுற அளவுக்கு நான் ஒன்னும் சொல்லலையே. சொல்ல வேண்டாம். பாலை குடிக்கலனா இஷ்டம் இல்ல, பாதி குடிச்சா பரவாயில்ல, முழுசா குடிச்சிட்டா பூர்ண சம்மதம். அதான் சடங்கே. என்னது? நேரடியா சொல்ல கூச்சமா இருக்கும்ல. ஐயோ ஐயோ ஐயோ, ஒரு சொட்டு விடாம குடிச்சிருக்கே. ஐயோ ஐயோ, போச்சு போச்சு, எல்லாம் போச்சு. பால் ஃபுல்லா குடிச்சாச்சு. அப்படியா? கடவுளே. வாங்க, அவர்கிட்ட போய் சொல்லலாம். வாங்க வாங்க. அத்தா, அத்தா, என்ன கடி? அத்தா, ஆ, பால் ஃபுல்லா குடிச்சாச்சு. அப்படியா? ஃபுல்லா குடிச்சாச்சா? ஆமா. ஐயோ, என்னங்க? ஏய், இது ஆனந்த சிரிப்படி. ஏய் சின்ன தம்பி, சீக்கிரம் ரூம ரெடி பண்ணுடா. இது அன்பண்ணனோட ரூம். அவர் இறந்ததுக்கு அப்புறம் யாரும் இங்க வந்ததில்ல. இப்போ எதுக்கு சுத்தம் பண்றீங்க? அண்ணன் படுக்கத்த. செத்து போனவங்க படுக்கிறதுக்கா? அட சாயண்ணம் படுக்கிறதுக்கு. நான் எதுக்கு இங்க படுக்கணும்? அடேங்க அப்பா, மொத்த பாலையும் குடிச்சு பிடிச்சிட்டு ஒன்னும் தெரியாத மாதிரி நடிக்கிறீங்க. போங்க நச்சுமா. அண்ணனுக்கு கண்மணி பிடிச்சு போச்சுல, இன்னைக்கு நைட் இங்க தான் தங்கணும். எதுக்கு? இங்க இருக்கிற வாழ்க்கை முறையெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு. அதுதான் சடங்கு. சரி, குட் நைட். குட் நைட்டா? அது அந்த பாலுக்கு மேல வேற எதையும் குடிக்க கூடாது. குடிச்சா அந்த பாலோட பவர் போயிடும். சின்ன தம்பி, என்ன? இனி 1 மணி நேரத்துக்கு யாரும் பேசக்கூடாது. எதுக்கு? நாயக்கர் இப்ப பாட்டு கேட்க ஆரம்பிச்சிருப்பாரு. அவர் பாட்டு கேட்டா நாம ஏன் பேசக்கூடாது? ஐயோ, இது வெறும் பாட்டு இல்ல. தினமும் ராத்திரி 7 மணில இருந்து 8 மணி வரைக்கும் இங்க ஒரு ஈ கூட பறக்க கூடாது. ஏன் இந்த ஊர்ல ஈ தொல்லையா? ஐயோ, இது காமெடி பண்ண வேண்டிய நேரம் இல்ல. நாயக்கர் ஐயா முதல்ல ஒரு கல்யாணம் பண்ணாரு, அதுக்கு ஒரு பொம்பளை புள்ள. 2வது மனைவிக்கு 2 பொம்பளை புள்ள. 3வது பொண்டாட்டிக்கு 3 பொம்பளை புள்ளைங்க. அதுக்கு என்ன? முன்னாடி இங்க ஒரு நியூமராலி வருவாரு. நாயக்கர் ஐயா கிட்ட சொன்னாரு, ஆம்பளை புள்ளைங்க பிறக்கணும்னா கோங்கிற எழுத்துல வர்ற பொண்ணுங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு. நாயக்கர் ஐயா அதுதான் பண்ணாரு. 3 கல்யாணம் நடந்துச்சே தவிர ஆண் பிள்ளையே பிறக்கல. இப்ப புதுசா ஒரு ஆளு வந்திருக்காரு. அவரு தான் சொல்லியிருக்காரு, அந்தி மாடி முடிகிற நேரத்துல முழுமையான அமைதியில மூட வந்தா நடக்கிறது நடக்கும்னு.
என்னாச்சுண்ணே? என்ன வேணும்? அர்ஜென்ட்டா பாத்ரூம் போகணும். அவ்வளவுதானா? அவ்வளவுதாங்க. நான் அந்த இடம் உங்களுக்கு காட்ட மறந்துட்டேன். வாங்க, நீங்க வாங்க. போங்க போங்க, தைரியமா போங்க. நான் இங்கே நிக்கிறேன். இல்ல இப்ப வேண்டாம், ராத்திரி வந்தா போறதுக்கு பார்த்து வச்சுக்கிறேன். அப்படின்னா உள்ள போய் படுத்துருங்க. போங்க வாங்க. போங்க போங்க. அடிச்சுக்கிறேன் நானே. மாறிபுட்டு, டைம் என்னாச்சு? 2 மணி ஆகுது. டேய், எப்படியோ தூக்கம் போயிடுச்சு. லைட் ஆஃப் பண்ணிட்டு நாம வால்வீச்ச பிராக்டிஸ் பண்ணுவோம். சரிண்ணே. கோவிந்தா, நீ இடது பக்கம். ஐயா, பாவம், இடது பக்கம். ஐயம்மா. என்னடா நீ கண்ணாடியில வெட்டுற? அப்படியேடா. பைத்தியங்களா? நிறுத்துங்க. வாங்க. என்ன இப்படி அடிச்சு பாக்குறீங்க? இதுக்கு முன்னாடி பார்த்தது இல்லையா? இது வரைக்கும் இந்த வீட்ல இப்படி நடக்கலல்ல, அதான் ஆச்சரியமா பாக்குறேன். நேத்து எங்கடா போயிருந்த? ஒரு பொண்ணு பார்க்க போனேன். நீ பெரிய ஆளுதான். நிச்சயம் பண்ண பொண்ணை கட்டிக்க முடியாதுன்றதால உடனே வேற பொண்ணை பார்க்க போயிட்டியா? புத்திசாலிதான். ஆம்பளை புள்ளனா இப்படிதான் இருக்கணும். கேள்வி வேற. குட் மார்னிங் ஸ்ரீ. இப்படி எல்லாம் செய்யறது உனக்கு பழக்கமா போச்சுல. அம்மா, நீ எதுவும் பேசாத. எங்களை பத்திலாம் நீ கவலைப்பட மாட்டல்ல. நீ கவலைப்பட்டிருந்தா இப்படி எல்லாம் பண்ணிருப்பியா? நீ அந்த ஸ்ருதி கூட போய் வாழணும்னு ஆசைப்பட்டா எங்க கிட்ட சொல்லிருக்க வேண்டியதானே? நான் கொஞ்சம் பேசுறேன். சொல்லிதான் நாங்க தெரிஞ்சுக்கணுமா? நீ ஆசைப்பட்டது ஏதாவது எதிர்த்திருக்கோமா சொல்லு. ஐயோ ஒரு அம்மா, ஃபோன் பண்ணி சொல்ல வேண்டியதானே? இப்ப எதுக்காக இங்க வந்த? அவ எங்க போனா? என்னடா கோலம் இது? நீ ஏதாவது ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன் போயிட்டு வரியா என்ன? போ. அம்மா, நீங்க கேட்ட கேள்விக்கெல்லாம் பதில் வேண்டாமா உங்களுக்கு? பதில் சொல்ல மேல ஒருத்தர் இருக்காரு, போய் அவர்கிட்ட பதில சொல்லு. ஓ, சிவனுக்கு எல்லாம் தெரியும். நான் கடவுளை சொல்லல, உன் அப்பாவை. மேல ரூம்ல தான் இருக்காரு. நான் எதுவும் சொல்லல, போ. வழக்கமா அப்பா பார்த்தத பசங்க கத்துப்பாங்க. இங்க எல்லாமே ஆப்போசிட் தான். அம்மா, ஏன்பா இப்படி எல்லாம்? இத ஆரம்பிக்க இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு எனக்கு இது வரைக்கும் கிடைச்சதே இல்லை. இதுக்கும் நீ தான் ஏற்பாடு பண்ணி கொடுத்த. அதோட சந்தோஷத்துல தான். ஐஐடி ரேங்க் ஹோல்டர், கேம்பஸ் செலக்ஷன்ல ஒரு இளைஞன் நினைச்சு கூட பார்க்க முடியாத ஒரு வேலை கனவு கண்டுட்டேன். என் பையனோட பிரைட் ஃபியூச்சரை பத்தி என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியலப்பா. நீங்க இந்த சூழ்நிலையில. ஸ்ருதி ஃபோன் பண்ணி என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டா. அந்த காரோட கீழே விழாம இருந்திருந்தா எதுவும் ஆகலன்னு நாம தான் சந்தோஷப்பட்டுக்கணும்ப்பா. அதெல்லாம் சரிதான். ஆனா இதோட இது முடிஞ்சிடுமா என்ன? முடியும். இனி அந்த மாதிரி நடக்காது. நாய்க்கரை நான் விட போறதில்ல. நேத்து நீ எங்க இருந்த? உண்மையை சொல்லு. நாய்க்கர் வீட்டுக்கு தான். எக்ஸலண்ட். அப்பா, நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. போதும். நான் பார்த்தது, கேள்விப்பட்டது, நினைச்சது எல்லாமே போய் தான். நீ போற ரூட்டு தான் கரெக்ட். எப்படி வேணும்னாலும் போ. அப்பா, அப்படி பேசாதீங்கப்பா. ஓ அம்மாவுக்கு இதெல்லாம் தெரியாது. அவளுக்கு தெரிஞ்சா ரொம்ப கஷ்டப்படுவா. இந்த வீட்டுக்கு பின்னாடி ஒளிஞ்சிருந்தோன்னு வச்சுக்கோ, சாய் வீட்டோட பின்பக்கம் நம்மளுக்கு தெரியும். அவன் வந்ததும் அவன் வீட்டோட சிவரை தாண்டி குதிச்சு அவனை இந்த இடத்துலயே கரெக்டா தூக்கிடலாம். ஒரு ஆள் இங்க நிக்கிறோம். நிறுத்து. கொஞ்சம் வெயிட் பண்ணுப்பா. சரி சார். நான் போன்ல சொன்னது உனக்கு கேட்டுச்சா? கேட்டுச்சு. அப்புறம் ஏன் எதுவும் பேச மாட்டேங்கிற? நீ இதை வச்சுக்கிட்டே இங்க வெட்டியா உட்காந்துக்கிட்டு இரு. அந்த வர்கீஸ் நாளைக்கே கோர்ட்டுக்கு வந்துருவான். இந்த கேஸ்ல போன 3 இயரிங்க்கு அவன் ஏன் வரலனா அவனுக்கு பயந்துகிட்டு தான். நீ இதே மாதிரி இருந்தானா உன் மேல எந்த பயமும் இருக்காது முருகா. இத பாரு, நீ இவ்வளவு கோவமா என்ன முறைச்சிட்டு இருக்கல, ஆனா எனக்கு சுத்தமான பார்த்தா பயமே வரல.
அஜய் இருந்தப்போ இருந்த பயம் இப்ப யாருக்குமே இல்ல. நீ ரொம்ப கவனமா இருக்கணும். வர்கீஸ் கோர்ட்டுக்கு போய் சாட்சி சொல்லிட்டா மினிமம் 30 வருஷம் ரிமாண்டுக்கு நீ தயாராரு. ஜாமீனும் கிடைக்காது. அது நடக்காது. அப்படி இருந்தா என் பசங்க பட்டினில செத்துருவானுங்க. அது நடக்கதான் போகுது. அது நீ பயம்புறுத்தி உனக்கு தேவையானது கிடைக்கலன்னா காசு கொடுத்தாது வாங்கணும். ஒரு 25,000 கொடுத்து கரெக்ட் பண்ணி வாங்கிடலாம். என் நாய்க்கு சோத்த போட்ட 4 நாள் ஆகுது. இதோ இத கழட்டி கொடு போதும். இத வச்சு நான் கொடுத்துறேன். சரியா? இதெல்லாம் தர முடியாது. இது அஜய் அண்ணாவோடது. வர்கீஸ்க்கு நான் ஸ்கெட்ச் போடுறேன். ஒரு ஆர்டிஸ்ட வர வச்சு வர்கீஸோட போட்டோவை கொடு. அப்புறம் அவரே ஸ்கெட்ச் போட்டு தருவாரு. அட போ முருகா. அத கழட்டி கொடுத்தா செயின் இல்லாம நீ வெளியே சுத்தலாம். இல்லனா அண்ணனோட செயினை போட்டுக்கிட்டு ஜெயில இரு. எது வேணுமோ நீயே முடிவெடு. நான் போறேன். ஐயோ வக்கீலே வக்கீலே நில்லையா? யோ இருங்க. என்ன போலாம். வருத்தப்படாதீங்கண்ணா, பரவாயில்ல, வேற வாங்கிக்கலாம். அண்ணா ஒரே பேட் நியூஸ்ண்ணா. இதுக்கப்புறம் என்னடா வேணும்? அந்த நாய்களோட மூத்த பொண்ண சாய்க்கு கட்டி வைக்க போறாங்களாண்ணா. ஆமா, அதுக்கு அந்த பரதேசி உயிரோட இருந்தா தானே. வாங்கடா. ப்ளீஸ் வேண்டாம் வேண்டாம். இதுக்கப்புறம் நீ பால் குடிச்சேன்னு தெரிஞ்சா உன்னை கொன்னுடுவேன். மரியாதை இந்த டீயை குடி. வேண்டாம் ஸ்ருதி ப்ளீஸ், எனக்கு வாந்தி வந்துரும். அது சரி, எப்படி வருதுன்னு நானும் பாக்குறேன். குடி குடி குடி. வேண்டாம், ஓகே நான் குடிக்கிறேன். ஒன்னும் ஆகலையே. மை ஸ்வீட் சாட். என்ன தொடாத. வேஷம் போட்டுக்கிட்டு அந்த பொண்ணு முன்னாடி போய் நீங்க நின்னீங்கல்ல, ஷேம்லெஸ். ஹலோ. ஏய், என்ன ஆச்சு திடீர்னு? அந்த ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸுக்கு முன்னாடி உன்னை தூக்கிட்டு போனாங்கல்ல, அந்த ஷாக்ல இருந்து நான் இது வரைக்கும் வரவே இல்லை. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நான் செத்துருவேன்ற பயமா? ஐய, நீ இவ்வளவுதானா? பெரிய இன்ஜினியர் நினைச்சேன். டேய், கொஞ்ச நேரம் கிடைச்சா போதும், உடனே ஆரம்பிச்சிருங்களே 2 பேரும். இந்தா நீ கொடுத்த லிஸ்ட்ல இருந்தது எல்லாமே இருக்கு. நீ போய் சமைக்க ஆரம்பி. ஏய் சீக்கிரமா பண்ணு, ரொம்ப பசி எடுக்குது. போ. இப்ப என்ன பண்றீங்க? டேய் போடா. எனக்கு புரிஞ்சிருச்சு. டேய், ஜஸ்ட் மிஸ் ஆயிடுச்சுடா. இங்க எல்லாருமே நாய்க்கரோட ஆளுங்க. இவனுங்க கேப்பே விட மாட்டானுங்களேடா. நம்ம ஆளுங்கள்ல யாரோ கருப்பாடா இருப்பானுங்களான்னு சந்தேகமா இருக்கு. ப்ரோகிராம் கேன்சல். எல்லாரையும் அந்த பாழா போன ஜங்ஷனுக்கு வர சொல்லு. எல்லாருக்கும் ஒரு டீ வாங்கி தரேன் நானு. யாராச்சும் வந்து இதை வாங்குறீங்களா என்ற கை நடுங்கிக்கிட்டு இருக்கு. யாரும் வாங்க போறது இல்ல. எங்க யாருக்கும் இதுல விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டோமே. கை நிறைய பழம் பூவெல்லாம் தூக்கிட்டு வந்துட்டாங்க. நான் ஒண்ணு வேணும்னே இதை வாங்கிட்டு வரல. என் பொண்ணு கண்மணியே சாய்க்கு பிடிச்சிருக்காது. அப்படி சொன்னானா? இனி சொல்றதுக்கு என்ன இருக்கு? பூரா பாலையை எடுத்து குடிச்சுட்டாப்ல. பாலா? ஆமா, ஆவின் பால். இந்த ஆளு என்ன பைத்தியக்காரத்தனமா பேசுறான். எனக்கு கோபம் வர்றதுக்குள்ள யாராச்சும் இதை வாங்குறது நல்லது. பொறுமைக்கும் ஒரு எல்லை இருக்கு. இத பாரு, நான் முடியடா. இந்த நாய்க்கிற சாதாரண கூலி ஆளுங்கிற மாதிரி நினைச்சிட்டியா? இதுக்கப்புறம் என்னால கண்ட்ரோலா இருக்க முடியாது. ஏய் வாங்கடா. ஏய் சீக்கிரம் வாங்கடா, ஐயா கூப்பிடுறாரு. இப்பதான் எனக்கு ஒண்ணு தெளிவா புரிஞ்சுது. இப்படி ஒரு சடங்கு இங்க நடக்குதுன்னு ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல. வரணும்னு தோணுச்சு, அதனால வந்தோம். அப்படி ஒரு ஃபங்க்ஷன் அட்டெண்ட் பண்ணியாச்சு. வாய மூடுறி. ஃபங்க்ஷனா ஃபங்க்ஷன்?
நானும் அவரும் மாத்திக்க வேண்டிய தட்டை நீயும் இவனும் மாத்திக்கிட்டீங்க. விதி என்னத்த சொல்ல. நீ யார் எனக்கு தெரியல. அம்மனி கோபால் தாயோட மச்சான். நல்ல உடம்பு, அப்பப்ப யூஸ் பண்ண வேண்டியது தானே. ஆசை இருக்கு. ஏற்பாடு பண்ணுவோம், நேரம் வரட்டும். என்னை பத்தி உங்களுக்கு சுத்தமா தெரியாது. எங்களை மாதிரி ஒரு நல்ல குடும்பம் உங்களுக்கு கனவு கண்டாலும் சம்மதமா கிடைக்காது. அவன் வெறும் பேங்க் மேனேஜர், ஆனா நான் ஓனர். எனக்கு நிறைய பிரான்ச்சஸ் இருக்கு. நாகர்கோயில், மதுரை, தூத்துக்குடி, திருநெல்வேலி, அப்படி எல்லா ஊர்கள்லயும் இருக்கு. இப்போ நான் ஏடிஎம் ஆரம்பிக்க போறேன். ஏடிஎம் ஃபுல் ஃபார்ம் தெரியுமா? தெரியும். எனி டைம் மர்டர், அது தெரியுமா? சிட்டியில மூளைக்கு மூளை நான் கவுண்டர் ஆரம்பிப்பேன். யாரை கொலை பண்ணணும்னு போட்டோவையும் அட்வான்ஸையும் கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணா போதும். புரியுதா? கல்யாண விஷயத்துக்காக எனக்குள்ள தூங்கிட்டு இருக்கிற சிங்கத்தை கட்டி போட்டு வச்சிருக்கேன். எழுப்பிடாத. சிங்கம் எழுந்துச்சுன்னா அந்த ஆளு அசிங்கமாயிடுவான். ராமச்சந்திரன் கிட்ட சொல்லி வை. வாங்கடி. அத்தா அத்தா, கிச்சனை பார்த்துட்டு போலாமா? கிச்சன்ல நான் அப்பனாடி படுத்திருக்கான். வாங்கடி போலாம். ஸ்ருதி, நீயாவது நான் சொல்றத கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. நீ சொல்ற மாதிரி அந்த பொண்ணுக்கு எனக்கும் எதுவும் இல்ல. நான் படுற அவஸ்தை உங்க யாருக்குமே புரிய போறதில்ல. சொன்னதானே புரியும். நீ பொண்ணு பார்த்த விஷயத்த நான் விளையாட்டா விட்டுட்டேன். அதுக்கப்புறம் உன் வீட்ல ஒரு ஃபங்க்ஷன் நடந்துச்சுன்னு ஜான் சொல்லிதான் எனக்கே தெரியும். எல்லாம் சீரியஸா நடந்துகிட்டு இருக்கிறதுனாலதான் நீ என்கிட்ட சொல்லலையா? நீ பேசுறத பார்த்தா நான் தான் அவளை இங்க வர வச்ச மாதிரி இருக்கு. ஸ்ருதி, உனக்கு எப்படி தெரியாதோ அதே மாதிரி தான் எனக்கு எதுவுமே தெரியாது. அதனாலதான் என்கிட்ட கூட சொல்லாம நீ ஜான் கிட்ட சொன்னியா? அம்மா கால் பண்ணி இதை என்கிட்ட சொல்லும்போது ஜான் கூட தான் இருந்தா. எனக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. நான் தெரியாம செஞ்ச ஒரு தப்புக்கு சுத்து போட்டு என்ன கொல்ல வராங்க. சில பேர் திடீர்னு வந்து நான் காக்க வந்தேன்னு சொல்லி என்ன பத்திரமா பாதுகாக்கிறாங்க. எது எப்படியோ தெரியல. ஆனா நான் உயிரோட இருக்கேன்னா அதுக்கு நாய்க்கர் தான் காரணம். அப்போ அதுக்கு நீ கை மாறி செஞ்சே ஆகணும். நான் இந்த பிரச்சனையில இருந்து எப்படி வெளியே வருதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். நீ தேவையில்லாம பேசி என்ன இன்னும் டென்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்க. ஹலோ. என்ன? கண்மணி பேசணுமா? ஹலோ சாய், நான் சொல்றத கவனமா கேளு. கரெக்டா 1/2 மணி நேரத்துக்குள்ள ஹார்பர் பக்கத்துல இருக்கிற கோயிலுக்கு வந்துட்டு. எதுக்கு? அதெல்லாம் நேர்ல சொல்றேன். எவ்வளவு வேலையா இருந்தாலும் நகர்த்தி வச்சிடு. கூட யாரும் வரக்கூடாது. தனியா வா. ஓகே? ஓகே, நான் வந்துடுறேன். ஆனா ஹலோ ஹலோ. யாரு போன்ல? அது என்னோட ஃப்ரெண்ட். எனக்கு தெரியாத யார் அந்த ஃப்ரெண்டு? ஏன் அந்த ஃப்ரெண்டுக்கு பேர் இல்லையா? தர்மன். எங்க போற? எங்கேயும் இல்லை. ஸ்ருதி, சூசன், எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா? ஓகே. உன் வண்டி எனக்கு வேணும். சரி. அந்த ஹெல்மெட்டை கரெக்டா? ஓ, நீயும் ஏறு. என்னாச்சு ஸ்ருதி? ஒன்றும் இல்லை, தேங்க்ஸ் அலாட். அதை எடு, இல்லைன்னா பண்ணிட்டே இருப்பாங்க. நீ எங்க இருக்க? நான் இங்க ஆபீஸ்ல. என்ன விஷயம்? நத்திங். எதுக்கு என்ன பார்க்கணும்னு சொன்னீங்க?
நீ நினைக்கிற மாதிரி முருகன் உன்னோட உண்மையான எதிரி இல்ல, என் அப்பா தான். அப்பா உன் மேல காட்டுற இந்த பாசம், கொடுக்கற செக்யூரிட்டி எல்லாமே சும்மா தான். அஜய் இறந்ததுக்கு அப்புறம் எல்லார் மனசுலயும் அன்பு இருந்த துக்கமும் போயிடுச்சு. ஆனா இந்த ஜென்மம் என் துக்கம் போவாது. சின்ன வயசுல இருந்தே அப்பாவும் என் அம்மாவும் நான் அன்புக்கு தான் சொந்தம்னு என்னை நம்ப வச்சுட்டாங்க. உன் கூட வாழணும்னு நான் ஒரு தடவை கூட ஆசைப்பட்டதில்ல. என் அன்போட இடத்துல மற்றவங்களை பார்க்க என்னால் முடியாது சாய். அப்புறம் இதுக்கு அன்னைக்கு வீட்டில் இருக்கும்போது அப்படி நடந்துக்கிட்டீங்க? அன்னைக்கு நான் அப்படி ஒரு நாடகத்தை போடலைன்னா நீ அந்த வீட்டில் இருந்த உயிரோட போயிருக்க மாட்ட. சாப்பாடு போட்டு ஊட்டி விட்டவங்க தான் அன்பை கொன்னது. அடுத்த இற நீ தான். என் அப்பா ஒரு சோஷியல் ஈவல். நம்ம கல்யாணத்துக்கான ஏற்பாடு அப்பா பண்ணிட்டு இருக்காரு. எப்படியாச்சும் அந்த கல்யாணத்தை பண்ண பாப்பாரு. அதை எதிர்க்க என்கிட்ட சக்தி இல்லை. உனக்கு நல்ல ஒரு வாழ்க்கை இருக்கு, எப்படியாவது தப்பிக்கணும். அதை சொல்லதான் நான் கூப்பிட்டேன். இப்பதான் உனக்கு கால் பண்ணான்னு போன் எடுத்தேன். ஏன் இவ்வளவு லேட்டு? ஆஃபீஸில் இன்னைக்கு லாஸ்ட் டேமா, நிறைய ஒர்க்கை ஹேண்ட் ஓவர் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. நான் வேலையை ரிசைன் பண்ணிட்டேன். என்னாச்சுமா? நீங்கள் சொன்னதப்பா சரி, அதை புரிஞ்சுக்க கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. நீங்கள் சொல்கிறவனையே நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். நான் ரெடி தான். பட் ஒன் ரெக்வெஸ்ட், இந்தியாவில் வேலை பார்க்குற ஆளாக இருக்கக்கூடாது. அப்பா, அம்மா, அப்பா, அப்பா என்னாச்சு? யார் இப்படிலாம் பண்ணா? அது எங்க எல்லாரையும் விட நல்லா தெரியுறது உனக்கு தானே. அதையும் இப்ப என்கிட்ட கால் பண்ணி சொல்லல. நீ சாகிறத எங்களால பார்க்க முடியாது, அதனாலதான். வாங்க சார், உள்ள வாங்க. இப்ப கேஸ் சார்ஜ் பண்ணலாம்ல. முதல்ல நஷ்டஈடு கணக்கு எடுக்கணும், அப்புறம் ரிப்போர்ட்டை மூவ் பண்ணணும். சட்டம் அதோட கடமையை செய்யட்டும். உங்க வார்த்தைகள்ல இருக்கிற கோவம் எனக்கு நல்லா புரியுது. அதை புரிஞ்சுக்கிறதுனால என்ன பிரயோஜனம்? பரிகாரம் இருக்கா உங்ககிட்ட? ஊர் பேர் தெரியாத சில தேர்ட் கிரேட் கிரிமினல்ஸ் எல்லாத்தையும் உடைச்சு போடுறத நான் பார்க்க வேண்டியதா போயிடுச்சு. ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்தப்போ நான் கொடுத்த கம்ப்ளைண்ட்டுக்கு நீங்க ஒரு ஆக்ஷன் எடுத்திருந்தா இப்ப இந்த மாதிரி நடந்திருக்காது. அது என்னன்னா, அன்னைக்கு ப்ராப்பர் எவிடன்ஸ் இல்லாததுனால. இப்ப இருக்குல்ல, என்ன ஆக்ஷன் எடுக்க போறீங்க? எனக்கு ஒரு 2 days டைம் கொடுங்க சார். மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சரோட தமிழ்நாடு விசிட் நாளைக்கு முடியுது. அவருடைய பர்சனல் பாதுகாப்பு டியூட்டில நான் தான் இருக்கேன். நீங்க அவருக்கு மட்டும் செக்யூரிட்டி கொடுங்க. ஒரு சாதாரண மனுஷனோட உயிருக்கும் சொத்துக்கும் எதுக்கு செக்யூரிட்டி? ஒரு வாட்டி நடந்து முடிஞ்ச விஷயத்தால இப்படி சொல்லாதீங்க. That's also a part of my duty. Part of a duty இல்ல, priority. சார் ப்ளீஸ் ரிலாக்ஸ். கேஸ் சார்ஜ் பண்றேன். அவங்க நேரா ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வந்து விசாரிக்கிற விதத்துல விசாரிக்கிறேன் சார். ஒருத்தரை ஐடென்டிஃபை பண்ணாலே போதும். ஆளை விடுங்க. நான் யாரையும் ஐடென்டிஃபை பண்ணல. என்னால கோர்ட்டு கேஸ்னு அலைய முடியாது. நீ விடுறா சார். எனக்கு எந்த கம்ப்ளைண்ட்டும் இல்ல. தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். தேங்க்ஸ். சாய், நீ வா. சார், சந்தேகப்படுற மாதிரி இந்த வீடை அவன் சுத்தி வந்துட்டு இருந்தான்.
யாரா நீ? சுகு கியூ சுகுமாரன். கியூ சுகுமாரா? இங்க இருக்கிற சாய் சாருக்கு செக்யூரிட்டியா எங்களை நாயக்கர் சார் வச்சிருக்காரு. இன்னொருத்தனா இருக்கான், ஆனா இன்னைக்கு லீவு. இதெல்லாம் அவங்க அடிச்சு உடைக்கும் போது நான் தான் உங்களுக்கு கால் பண்ணேன். விட்டுருங்க அவனை. ஓ போடா. உனக்கு தான் பர்சனல் செக்யூரிட்டி இருக்குது, அப்புறம் எதுக்கு போலீஸ்? அவங்களெல்லாம் நான் ஏற்பாடு பண்ணல சார். இதை செஞ்சவங்களுக்கு நான் தானே தேவை. அதுக்கு அவங்க இங்கே வரணுன்ற அவசியம் இல்லை. நானே அங்கே போகிறேன். தனியா போறியா இல்ல எல்லாரும் கூட்டிட்டா? நான் தனியாக தான். இல்ல சார், இவனை தனியாலாம் விட முடியாது. எதுவா இருந்தாலும் நாங்களும் கூட இருப்போம். சாகர நிலைமை வந்தா நாங்களும் செத்துருவோம் சார். வார்த்தை மாத்தி பேச மாட்டீங்களே? இல்ல சார். ஓகே, அவசரப்பட்டு எதுவும் பண்ணக்கூடாது. லிசன், நானும் உங்க கூட சேர்ந்து சாக விருப்பப்படல. கொஞ்சம் ரிஸ்க் எடுத்தாலும் ஜெயிக்கணும்யா. எந்த ரவுடிசமும் போலீஸ்காரனை விட பெருசு கிடையாது. ஐ டு அக்ரி. ஆனா சட்டப்பூர்வமான சில விஷயங்களுக்கு நாம கட்டுப்பட்டு தான் ஆகணும். இந்த மாதிரி ஒரு கேஸ்ல அவனுங்களை பிடிச்சி 6 மாசமோ 1 வருஷமோ உள்ள வைக்கிறதுல பயன் இல்ல. We should find a better solution. சார், நாட்டை காப்பாற்றுறதுக்கு போலீஸ்க்கு மட்டும்தான் பொறுப்புன்றத என்னால் ஏற்றுக்க முடியாது சார். எவ்ரி சிட்டிசன் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் தட். என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும். பயப்படாதீங்க சார். சட்டத்தை நான் எக்காரணத்தை கொண்டு கையில் எடுக்க மாட்டேன். சார் சொன்ன மாதிரி நான் சின்ன ரிஸ்க் எடுக்க போகிறேன். அதுக்கு நீங்கள் என் கூட இருக்கணும் கடைசி வரைக்கும். நான் இருப்பேன். You can count on me. Thank you, sir. Impossible. I can't be a part of this. No. இது நிச்சயம் நடக்காது. நீங்க வேற ஏதாவது சொல்லணுமா? வேற என்ன சொல்லணும்? சார் கொடுத்த இந்த தைரியம் தான் எங்களை இந்த அளவுக்கு போராட வச்சிருக்கு. என்ன நடந்தாலும் சரி, அதை முழு மனசோட ஃபேஸ் பண்ண தான் இப்போ உங்க முன்னாடி நிற்கிறோம் சார். அதனால எங்களை பற்றி நினச்சி நீங்கள் வரி பண்ணிக்காதீங்க சார். ஒரு வாய்ப்பு தான் இருக்குது சார். அது என்னோட வாழ்வா இல்லை அது சாவான்னு. உங்களோட சப்போர்ட் இல்லாமல் இந்த பிளானை சக்ஸஸ் பண்ண முடியாது. என் சப்போர்ட் இருந்தா மட்டும் ஜெயிப்பீங்கன்னு என்ன கேரண்டி? அடுத்த நிமிஷம் நம்ம சாக மாட்டோன்னு என்ன கேரண்டி இருக்கு? வேண்டாம் சார், நாம இதை விட்டுருவோம். பட் யூ வில் பி சேஃப். சாய், you go ahead, man. Thank you, sir. Okay. ஹலோ, இங்க வாங்க. ஐயோ, என்ன கூப்பிடுறாரா? ஐயோ, என்ன சார்? இதுல 30,000 ரூபாய் இருக்கு. நீங்க இதுவரைக்கும் எங்களுக்காக பண்ண எல்லா சேவைகளுக்கும் நன்றி. இந்தா, தைரியமா வாங்கிக்கோங்க. இனிமே உங்களோட சேவை எனக்கு தேவையில்லை. நானும் நான் கல்யாணம் கட்டிக்க போற பொண்ணு ஸ்ருதியும் இன்னைக்கு சாயந்தரமே இங்க இருந்து கிளம்பிடுவோம். ஒரு சைபர் எஸ்கேப். அதுக்காக மதியானத்துக்குள்ள எங்க 2 பேருக்கும் குளோனிங் நடக்க போகுது. எங்க 2 பேருக்கும் அதுக்காக சேட்டலைட் கனெக்டிவிட்டி கிடைச்சிருக்கு. ஏதாவது புரியுதா? அதேதான். எந்த மனுஷனாலையும் எங்களை இதுக்கு மேல தடுக்க முடியாது. இந்த காசை கொடுத்தது காரணம் நாயக்கருக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சிடவே கூடாது. சரியா? அப்போ எல்லாம் சொன்னபடி நடக்கும். உங்களுக்கெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? அடே முத்து, நீ கரெக்டா 10 மணிக்கு அண்ணா ஸ்கொயர் பக்கத்துல இருக்கிற பார்க்குக்கு பக்கத்திலேயே நிக்கணும். குளோனிங்கோட சாஃப்ட்வேர் எடுத்துக்கிட்டு ஒருத்தர் உன் பக்கத்துல வருவார். அப்புறம் நீ வந்து சென்ட்ரல் ஸ்டேடியத்துக்கு பக்கத்துல இருக்கிற
பிரஸ் கிளப் ரோட்லயே நிக்கணும். பிரஸ் கிளப் தானே? ஒரு ஆள் அங்க பென் டிரைவோட வருவாரு. ஓகே, அதை நீ வாங்கிக்கோ. சரிடா. நான் இங்க இருந்து கிளம்பும் போது உங்களுக்கு கால் பண்றேன். அப்ப மட்டும் நீங்க ஏர்போர்ட்டுக்கு வந்தா போதும். அப்புறம் நம்ம கம்யூனிகேஷன் கோடு மூவ். ஓகேவா? உங்களுக்கு மட்டும்தான் பிளானோட எல்லா ரகசியமும் நல்லா தெரியும். எல்லாம் ரகசியமா இருக்கணும். யார்கிட்டயும் மூச்சு விட்டுற கூடாது. அப்புறம் கோடு மறந்துடாதீங்க. மூவ். ஓகே. வா. டேய் சுகு, இவங்க இன்னைக்கு ஓடிடுவாங்க. இந்த விஷயத்தை நாக்கியர் கிட்ட சொல்லலைன்னா நம்ம ஓட வேண்டியதா இருக்கும்டா. டேய், அதுக்கு அவங்க சொன்னது ஏதாவது உனக்கு புரிஞ்சுதா? அது போனவங்களுக்கு தெரியும்ல. நாக்கியர் வீட்டுக்கு பக்கத்துல தான் கவி ஆஸ்பத்திரி இருக்கு. அவனை தூக்குனாலே போதுமே. அதுவும் கரெக்ட் தான். நமக்கு தான் கோடு தெரியல. மூவ் அப்படின்னா சைக்கிள் ஏறி மூவ். என்னது மூவ்? ஸ்பீடா ஓடு. சரி சரி. ஐயோ, மறந்துட்டேனே. ஹலோ. டேய், சசி அங்க இருந்து போயிட்டான். ஓகே, நீ போய் ஃபோன் பண்ணு போ. ஹலோ. ஹலோ, முருகன் தானே? நீ தப்பிக்கணும்னா எல்லா டீடைல்ஸும் சசிக்கும் நாய்க்கருக்கும் மட்டும் தான் தெரியும். அவன் இப்போ சந்தோஷ் ரோடு வழியா சைக்கிள்ல போயிட்டு இருக்கான். ஹலோ, நீங்க யாரு? டேய், வண்டி திருப்புடா. வண்டி திருப்பு. நேர்மை ஓடு ராஜா, நேரம் வரும் காத்திருந்து பாரு ராஜா. ஒரு ராஜா ஓடு ராஜா. கால் பண்ண. மஜா சாய், சசிய முருகன் தூக்கிட்டான்டா. சரி, சசிய முருகன் ஆளுங்க தூக்கிட்டாங்க. நீ சீக்கிரம் சுகு கால் பண்ணு. இது என்னைக்கு தான் முடியும்? 1 2 3 4. அவசரத்துல அண்டாலே கை நுழையாது இதுல. ஹலோ, சசிய முருகன் ஆளுங்க தூக்கிட்டாங்கயா. டேய், போயிலாம் சொல்லாத. ஏய், சந்தேகம் வரத கால் பண்ணி பாரு. யாரா நீ? ஹலோ ஹலோ, சசிக்கு கால் பண்ணி பார்க்கலாம். அந்த போன் எடுடா. கையை விடுறா. சுகு, சசி, என்னை இந்த முருகன் தூக்கிட்டாட்டா. அடி வாங்கியே செத்துருவோம் போல் இருக்கு. உண்மையை சொல்லணும்னா சீக்கிரம் இவனுங்க என்ன கொன்றுவானுங்க. அதுக்கு முன்னாடி நான் உண்மையை சொல்ல போறேன். உண்மை சொல்றான். உண்மை சொல்லு. ஹலோ சசி, சசி சொல்றா. சத்தியமா உண்மையா சொல்றேன், எனக்கு எதுவும் தெரியாது. இப்போ நான் என்ன பண்றது? நாய்க்கருக்கு கால் பண்ணுவோம். சே, நாய்க்கர் அவுட் ஆஃப் கவரேஜ் ஏரியால இருக்கார் போல. அப்ப வீட்ல தான் இருப்பாரு. ஹலோ. டேய் முத்து, அந்த சுகு இங்க இருந்து போயிட்டான்டா. நாய்க்கர் கிட்ட தான் போவான். நீ பேசாம ஒன்று செய். நீ ஜானை கூட்டிட்டு அந்த ஸ்கூல் இருக்குல்ல, அந்த இடத்துக்கு வந்துரு. ஹரியப், நானும் ஹரியும் சீக்கிரமா அங்க வந்துடும். ஓகே ஓகே. டேய், சீக்கிரமா அந்த கௌரியா ஸ்கூலுக்கு போடா. இப்படியே ஓடிட்டு இருந்தா எப்போ நாய்க்கர் வீட்டுக்கு போறது? அவனோட பிளான பத்தி தான் தெரியலன்னு சொன்ன. எவனோ ஒருத்தன் 10 மணிக்கு கவுடியா ஸ்கூலுக்கு பக்கத்துல இருக்கிற பார்க்குக்கு வந்துருவாடா. அவனை தூக்குனா போதும். நோ, அந்த நாய்கர் ஏரியா நான் ஏமாத்த பாக்குறானா நம்மள. எங்கவா ஏமாத்த பாக்குறடா? ஓடாத ஆட்டோ ஊர்ல நிறைய தான் இருக்கு. டேய், ரோட்ட பார்த்து போடா. டேய், தள்ளி போடா. இடிச்சா இதுலயே ஏறி ஹாஸ்பிடல் போக வேண்டியதா இருக்கும். கொஞ்சம் நிறுத்துங்க. என்னடா இது? ஒரு டயலாகுக்கு 25 அடியா? முழுசா சொல்ல விட மாட்டேங்கிறீங்களா? இப்ப நடக்க போற மொத்த பிளானையும் தெரிஞ்ச ஒருத்தன் 10 மணிக்கு நம்ம பிரஸ் கிளப்புக்கு முன்னாடி இருப்பான். அவனை பிடிக்கிற வரைக்கும் எனக்கு நீங்க கொஞ்சம் கேப் தரணும் ப்ளீஸ்.
என்னாச்சு? என்னடா என்னடா ஆண்டா தூக்கிட்டு வராங்க. அப்பா நான் தான் கஷ்டப்பட்டு ஓடி வர வேண்டியதா இருக்கு. நாய்க்கரையா ஓடு 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 ஓடு. ஏய் டேய் ஓடுங்கடா. எவ்வளவு அடிக்க வரானுங்களா? ஓடுங்க. ஏன் ஓடுறீங்க? டேய் டேய் ஐயோ ஐயோ என்னடா என்ன புடிச்சு கொடுக்க பாக்குறியா? டேய் இங்க இருந்த கதவு எங்கடா? கதவுல அங்கேயே தானே இருக்கு. நான் சொல்ல வேண்டிய விஷயத்தை வந்து சொல்ல விடுங்க ப்ளீஸ். சாயும் ஸ்ருதியும் என்னென்னமோ பண்றாங்க ஐயா. அவங்க இன்னைக்கு தப்பிச்சிருவாங்க. மதியத்துக்குள்ள என்னமோ அவங்க பண்ண போறாங்க. அப்படி பண்ணிட்டா தப்பிக்கவே முடியாது. அவங்களோட கோடு மூ மூ மூ. சசிய முருகன் ஆளுங்க தூக்கிட்டானுங்க. ஐயா மனுஷனுக்கு புரியற பாஷையில சொல்றா பரதேசி. எல்லாம் தெரிஞ்ச ஒருத்தன் கவுடியா ஸ்கொயருக்கு முன்னாடி இருக்க பார்க்குக்கு 10 மணிக்கு வரேன்னு சொல்லியிருக்கான். அது சரி. வண்டி வெளிய ரெடியா இருக்குல்ல? பாத்துங்க. இப்படி வாடா. டேய் வண்டி எடுங்கடா. எடுங்க. ஐயோ டேய் நான் ஏறவே இல்ல. அவங்கிட்ட வண்டி எடுக்க சொல்லுங்க. அவங்கள சொல்லாதீங்கடா. நான் ஏற முதல்ல சொல்லுங்கடா. சைடு சீட். ஆமா. வண்டி ஏறா. ஒழுங்கா உட்காருங்க. ஆட்டோல வாடா. எனக்கு கொஞ்சம் ஃப்ரீ பண்ணுங்க. அட்டகாசமா போகுது. முத்து, பிளான் பண்ணபடி நீ இங்கே தான் நிக்கணும். ஹரி, நீ மட்டும் அவன் கண்ணில் பற்றவே கூடாது. ஃபாலோ பண்ணும்போதும் வாட்ச் பண்ணும்போதும். அத நான் பாத்துக்கிறேன். உடனே நீ இவனை கூட்டிட்டு போய் விடு. ஓகே ஓகே. முத்து, நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. இனிமே நம்ம யாருக்கும் சந்தேகம் வர வச்சிட கூடாது. ஓகே மச்சான், நாங்க பாலை ஃபுல்லா குடிச்சிட்டோம். நாகரியா இத போது இன்னொரு வண்டி. ஓரகட்டா. டேய் ஆளே இல்லாம எங்கடா போய்கிட்டு இருக்க? வண்டி கொண்டு போய் வீட்ல நிப்பாட்றா. போடா. மேல இருந்து உனக்கு தவிடு புண்ணாக்கு தான்டா சாப்பாடு. இந்த திருவிழால ஆட்டா இருக்கிற மாதிரி அறுக்கறடா. நீ வேகமா போடா. அது இருக்க பாருங்க. அவனை பிடிச்சா போதும். புடிங்கடா அவனை. ஏய் நில்லு. விடாதீங்கடா. ஓடாத. ஓட வைக்காதடா. எனக்கு பிபி இருக்கு. புடிங்கடா அவனை. சொல்றேன்ல. புடி புடி புடி. புடிங்கடா. புடிங்கடா. வண்டியில ஏத்துங்கடா. ஏத்துங்கடா வண்டியில. ஏத்தவன வண்டியில. ஏத்துங்க. ஏறா. சீக்கிரம் போடா. டேய். நான் இதுவும் பண்ணல. என்னங்க எது கூட்டிட்டு போறீங்க? விடுங்க. ஐயோ போடா. எடுத்துட்டு வாங்கடா அவனை. ஆமா போடா. வலிக்குதா? இது ரொம்ப வலி. அது வேண்டாம்னா மரியாதையா உண்மையை சொல்லிடு. என்ன பிளான்? ஐயோ அடிக்காதீங்க. ஐயோ அடிக்காதீங்க. நான் சொல்லிடுறேன். சொல்லு. ஆனா அதெல்லாம் இப்படி சும்மா சொல்ல முடியாது. எனக்கு லேப்டாப்போ டெஸ்க்டாப்போ வேணும். இந்த வேண்டாதெல்லாம் கேட்டு மறுபடியும் அடி வாங்க போராட்டம். ஒரு கம்ப்யூட்டர் கூட இல்லாம எதுவுமே பண்ண முடியாதுங்க. கேட்டா இதை முன்னாடியே சொல்ல வேண்டியதானே? எடுத்துட்டு வாடா கம்ப்யூட்டரை. சரிங்கய்யா. இதுல போடணும். சொருடாத முதல்லங்க. ஐயா என்னையா இது? வாயம். முட்டா பசங்களா, அங்க எதுக்குடா பாத்துட்டு இருக்கீங்க? அருமண்டா. இருங்க சார். 哎 இருங்க சார். 哎 இருங்க சார். 哎 இருங்க சார். 哎
அண்ணனா அஜய் அண்ணாவோட நிறைய ரகசியங்களும் காசோட கணக்கும் உன்கிட்ட தானே இங்க இருக்கு. அதெல்லாம் எங்கன்னு கொஞ்சம் பார்த்து சொல்ல. இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் பண்ண போதும். ஐயா இது என்னது இது? அப்புறமா சொல்லி இதுதான் டெக்னோ பார்க்கோட மெயின் என்ட்ரன்ஸ். இது சாய் வேலை செய்யற கம்பெனி பில்டிங். ஓகே. இங்க இருந்து மெயின் என்ட்ரன்ஸ் வர ரோட்ல செக்யூரிட்டி கம்மியா தான் இருக்கும். கரெக்டா 1 மணிக்கு அவ இந்த வழியில போயிடுவான். இந்த பாயிண்ட் வழியா போனதுக்கு அப்புறம் தானே பைபாஸ் ரோடு. அங்க இருந்து வண்டியில ஏறிட்டானா அதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது. பண்ண முடியாத விஷயம்னு என்கிட்ட சொல்லவே சொல்லாத. பண்ண முடியற விஷயத்தை மட்டும் சொல்லு. 12:45க்கு முன்னாடி நீங்க உங்க முட்டா பசங்களை கூட்டிக்கிட்டு இந்த பாயிண்ட்டுக்கு நீங்க போகணும். இங்க இருந்து டெக்னோ பார்க்குக்கு போற என்ட்ரன்ஸ்க்கு கொஞ்ச நேரம் போதும். அதுக்கு அந்த பார்க்ல இருக்கலாம்டா. அங்க போனீங்கன்னா அவங்க பாட்டு போயிடுவாங்க, அவ்வளவுதான். இவனுக்கு கொடுத்த அடி 10லன்னு நினைக்கிறேன். தேவையில்லாம என் பசங்களோட கைக்கு வேலை கொடுத்துறாத. மீச சார், நான் தான் எல்லாத்தையும் சொல்லிட்டேனே. என்னதடா சொன்ன? ஒரு இடத்தை காட்டி எல்லாரையும் கூட்டிட்டு போய் அங்க நின்னா போதுமாடா? ஐயோ, உண்மையை சொல்றா. இவ்வளவு சொன்னதே நான் துரோகம் பண்ண மாதிரி. இதுக்கு மேலே நான் சொன்னா கடவுள் என்ன மன்னிக்கவே மாட்டாரு. நீ சொல்லலனா இந்த முருகனை விட மாட்டான்டா. சொல்லி தொலைடா. இந்த வழியாதான் தமிழ்நாடு அரசு வாகனம்னு போலியான ஸ்டிக்கர் ஒட்டி வண்டிங்க எல்லாம் வரும். முதல்ல வர வண்டியில தான் பெஞ்சமின் இருப்பான். அவரு தான் இது எல்லாத்துக்குமே செக்யூரிட்டி கொடுக்கறாரு. அது சரி, அவனை அவங்க அன்னைக்கு இதுல சேர்த்து முடிச்சிட வேண்டியது. அது அந்த பெஞ்சமினுக்கு பின்னாடி வர வண்டியெல்லாம் இருக்குல்ல, அந்த வண்டியில சாயும் ஸ்ருதியும் இருப்பாங்க. அந்த வண்டி ஸ்பாட்டுக்கு வரதுக்கு 1 நிமிஷம் முன்னாடி ஒரு சிக்னல் கிடைக்கும். கிடைச்சிருச்சுன்னா மினிமம் 80 கிலோமீட்டர் ஸ்பீட்ல வண்டியை விட்டணும். என்ன சிக்னல் தெளிவா சொல்றா. எவனாவது வேட்டி அவுத்து காட்டுவானா? டேய், இந்த சிம் கார்டுக்கு அந்த இடத்துல அந்த டைம்க்கு ஒரு கால் வரும். சிக்னல் கோடு மூவ். மூவா? ஆமா, மூவ் தான் கோடு. சிக்னல் வந்ததுக்கு அப்புறம் வண்டியை மூவ் பண்ணணும். உடனே இந்த சிம் கார்டை அப்பவே உடைச்சு போட்டுறணும். அப்ப இந்த சிம்ம உடைக்க டைம் கிடைக்காது. இப்பவே உடைச்சிடலாமா? bloody fool. ஒரு சந்தேகம். எதுக்கு உடைக்கணும்? எந்த எவிடன்ஸும் மிச்சம் வைக்க கூடாதுல்ல. எந்த எவிடன்ஸையும் விட மாட்டேன். அந்த பொண்ணையும் கொல்லுவேன். ஏய் சின்ன தம்பி, கல்யாணத்துக்கு வேண்டிய ஏற்பாடுகளை பண்ணுடா. இதுல கொஞ்சம் பேர் ஏன் கூட வாங்க. இவனையும் தூக்கி வண்டியில நீங்க அவனுக்கு தவறாரு. வண்டிடு பயப்படாத, ஒன்னும் பண்ண மாட்டேன். இவனை வண்டியில தூக்கி போடுங்கடா. ஐயா பெரியவரே, ஐயோ. என்னடா? டேய் சாய், நம்ம முத்து அவங்க வண்டியில இருக்கான்டா. எல்லாரும் அவனையும் கூட்டிட்டு ஸ்பாட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. என்னடா என்னாச்சு? முத்து மாட்டிக்கிட்டேன். ஓ ஷிட். நீ ஒன்று பண்ணு, அவங்கள ஃபாலோ பண்ணு. ஓகே, சீக்கிரம். சாய், நீ பெஞ்சமின் சாருக்கு கால் பண்ணி விஷயத்தை சொல்லு. பயமா இருக்கா? எனக்கும் தான். சார், ஸ்பாட்டுக்கு போற நாய்க்கரோட வண்டியில முத்து மாட்டிக்கிட்டான். சரி. என்னடா இப்படி ஊழை விடுறான்? சொல்றா. என்னடா சொன்ன? அவன் க்ளோஸ் ஃப்ரெண்டான நானே அவனை ஏமாத்திட்டு தெரிஞ்சா அவன் நெஞ்சு வெடிச்சு செத்துருவாயா ராமேச. இறங்கி வாடா வெளியில. சாயோட மனசு கஷ்டப்படுற மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் நான் செய்ய மாட்டேன். செய்ய விடவும் மாட்டேன். போய்க்கடா, போய் உயிரோட பொழைச்சுக்கோ. என்னடாச்சு? டேய்,
sometime truth is danger than fiction. நீ வண்டியடா. நீ தப்பிச்சிட்டு சாய்க்கு முதல்ல கால் பண்ணி சொல்லு. என்னடா முத்து எஸ்கேப். டைம் வேற போய்கிட்டே இருக்கு. ஆக போகுது. சினிமா மாத்தி போடுவோம். என்ன ஒரு காலம் வரவே இல்லை. Move. Move. வண்டி ஏறா. அவனை இறக்குங்கடா வண்டியில இருந்து. அப்பா ஐயோ அப்பா வேணாம். போங்க போங்க.
தமிழ்நாடு பாதுகாப்புத்துறை அமைச்சரை மிலிட்டரி பாதுகாப்போட கொண்டு செல்லும் போது ரவுடிங்க சென்னை ஏர்போர்ட் போகிற வழியிலேயே கொலை முயற்சி செஞ்சிருக்காங்க. தமிழ்நாட்டுல நடந்துகிட்டு இருக்கிற தீவிரவாதங்களை பத்தி பேசுறதுக்கோ அதை பத்தி நடவடிக்கை எடுக்கிறதுக்காகவும் பாதுகாப்புத்துறை அமைச்சரும் அவங்களோட டீமும் கடந்த ஒரு வாரமா அங்கதான் இருக்காங்க. சென்னை டெக்னோ பார்க்ல புதுசா திறக்கப்பட்ட பப்ளிக் இன்ஃபர்மேஷன் சென்டரோட திறப்பு விழாவுக்கு போயிட்டு வரும்போது தான் இந்த சம்பவ இடத்துல இருந்து 20 பேர் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. மேலும் தகவலை தெரிஞ்சுக்க போலீஸ் ஹெட் குவார்டர்ஸ்க்கு முன்னாடி எங்களோட ரிப்போர்ட்டர் மகேஷ் அங்கதான் இருக்காரு. மன்னிக்கணும், மகேஸ்வரி லைன்ல இருக்காங்க. மகேஸ்வரி ஏ மகேஸ்வரி. சுதீப் இப்ப யாரையும் உள்ள விட மாட்டேங்கிறாங்க. இருந்தாலும் கிடைச்ச தகவல் என்னன்னா இது முற்றிலும் கொலை முயற்சி தான். போலீஸ் இப்ப இத விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இவங்க கொலை முயற்சிக்கு பயன்படுத்தின 2 வாகனமும் அதுக்குள்ள இருந்த 2 லேப்டாப்பையும் கஸ்டடிக்கு எடுத்திருக்காங்க. லேப்டாப்ல இருந்து அதிர்ச்சி பூர்வமான விஷயங்கள் போலீஸ்க்கு கிடைச்சிக்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம பாம்பு செய்ய தேவைப்படுற ஜெராட்டின், ஆர்டிஎக்ஸ் போன்ற பொருட்கள் இருக்கிற 2 பேக் போலீஸ் கையில கிடைச்சிருக்கு. மத்த பொருட்களை வேற எங்கேயாவது மறைச்சு வச்சிருக்காங்களான்னு சந்தேகமா இருக்கு. சமீபமா கிடைச்ச செய்தி என்னன்னா பிடிக்கப்பட்ட லேப்டாப்பை சைபர் செல்லோட உதவியோட டீகோட் பண்ணிருக்காங்க. பல நாடுகள்ல இருக்கிற தீவிரவாதிகளோட மெயில்ஸும் அதுல இருக்கு. ஒரு பாம்பை செய்யறதுக்கான ஃபார்முலாவும் அதுக்கான ப்ளூ பிரிண்டும் அதுல இருந்து கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு நடந்த கொலை முயற்சிக்கான பிளானையும் மொத்தமா கண்டுபிடிச்சிருக்காங்க. சுதீப், மகேஸ்வரி, இப்போ அவங்களோட நிலைமை என்ன? Any information? नहीं साहब, कुछ नहीं बोले हैं. They are well trained. அவனை நீயா சொல்லிடு. எந்த குரூப்டா நீங்க எல்லாரும்? குரூப் தெரிஞ்சுக்கத்தான் இவ்வளவு ஊசிய கையில இருக்குனீங்களா? ஓ பாசிட்டிவ்னு நினைக்கிறேன் ஐயா. எக்ஸ்ப்ளோசிவ்ஸ்ல உங்களுக்கு எங்க இருந்து கிடைச்சது? என்னத்த சொல்றாங்க? What are the other encounters? You have plan. ஒண்ணுமே புரியலையே. இவர் இப்ப என்னத்தை தான் சொல்ல வர்றாரு? கடத்திக்கிட்டு போக பிளான் பண்ணீங்களா இல்ல கொல்றதுக்கு பிளான் பண்ணீங்களான்னு கேக்குறாருயா. கடத்திட்டு போய் என் பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கிறதா என் பிளான். Sir, they are planning to take minister into their custody to bargain with the government. ஆமாமா, கவர்மெண்ட் ஆடிட்டோரியத்துல பண்ணி வைக்கிறதா பிளான். பணம்லாம் எனக்கு ஒரு பிரச்சனையா இல்ல. ஆன்டி டெரரிஸ்ட் ஸ்குவாட்லயும் பிரதம மந்திரியோட பாதுகாப்பு படையிலையும் தமிழ்நாடு இன்டெலிஜென்ஸ்லயும் முக்கியமான அதிகாரிங்க ஸ்பெஷல் ஃபிளைட்ல டெல்லியில இருந்து கிளம்பிட்டாரு. அவர் வந்ததுக்கு அப்புறம் தான் மக்களுடைய நிறைய கேள்விகள் எழும்பும். இதுக்கு முன்னாடி பெங்களூர், கோயம்புத்தூர் நடந்த கேஸ்ல இவங்களுக்கு பங்கு இருக்கான்னு நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம். இந்த சம்பவத்தை பத்தி மேலும் பேச ரிட்டையர்ட் சுப்ரீம் கோர்ட் சீஃப் ஜஸ்டிஸ் KP சுந்தரேசன் லைன்ல இருக்காரு. சார், இதுக்கப்புறம் நடவடிக்கை என்னவா இருக்கும்? இவங்கள தமிழ்நாடு இன்டெலிஜென்ஸுக்கோ இல்ல ITSக்கோ விசாரணைக்கு அனுப்பதான் இப்போதைக்கு வாய்ப்பு இருக்கு. இவங்க குற்றவாளிகள்னு தெரிஞ்சதுனால கண்டிப்பா இவங்களுக்கு தண்டனை உறுதி செய்யப்பட்டிருக்கு. இங்க இருக்கிற பாதுகாப்பு குறைவுனால குற்றவாளிகளை திகாருக்கு மாத்துறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. இன்னும் பல விவரங்கள் கிடைக்க வேண்டி இருக்கிறதுனால விசாரணை இன்னும் கொஞ்ச நாளைக்கு நீடிக்கத்தான் போகுது. தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச். தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள். Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.